கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை துதித்து பாட அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கூடி வந்திருக்கிறோம். அதற்கு முன்பதாக நாம் ஒரு சில வேத பகுதிகளை வாசித்து ஜெபிக்கலாம். சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனுண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. ஆமேன். இந்த சங்கீதத்திலே நாம் 2 விஷயங்களை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்ற 2 காரியங்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் எவ்வளவு மேன்மையுள்ளவராக, பெரியவராக, மகத்துவமுள்ளவராக இருக்கிறார் என்பதையும், அதே நேரத்தில் அவர் நம்மை நினைக்கிறதற்கு நம்ம என்னல்ல, பாத்திரவான்கள் அல்ல. அன்றைக்கு தாவீது அதை உணர்ந்தவராக இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறார். இன்றைக்கும் கூட நமக்கு அவருடைய பிள்ளைகளாகும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் இன்றைக்கும் கூட அதே நிலைமையில் இருக்கிறவர்கள் தான். அவர் நம்மை நினைக்கிறதற்கும் அவர் நம்மை தம்முடைய பிள்ளைகள் ஆக்கி கொள்ளுகிறதற்கும் அவர் நம்மேல் கரிசனை உள்ளவராயிருந்து எந்நாளும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறதற்கும் நாம் எவ்வளவேனும் பாத்திரவான்கள் அல்ல. அதை அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட அவருடைய நிருபங்களிலே எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நான் எல்லாரிலும் சிறியவன், பாவிகளில் பிரதான பாவி நான் தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களுடைய நிலைமையை குறித்து எழுதி வைத்திருக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. அப்போது நாம் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவர் நம்மை நினைக்கிறார், விசாரிக்கிறார், போஷிக்கிறார், நம்மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை தம்முடைய பிள்ளைகளாகும் சுதந்திரத்தை, அந்த பாக்கியத்தை, அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அவருடைய உடன் சுதந்திரராக இருக்கத்தக்கதான காரியங்களை செய்திருக்கிறார். அதை நாம் நினைவு கூற வேண்டும். அதே நேரத்தில் நாம் எந்த நிலைமையில் இருந்து எடுக்கப்பட்டோம் என்பதையும் மறந்து போகாதவர்களாயிருந்து, அவர்தான் உன்னதமானவர், நான் அல்ல, அவர்தான் உயர்ந்தவர், நான் அல்ல, எனக்கு என்னதான் தாளந்து இருந்தாலும், என்னை ஆண்டவர் எவ்வளவுதான் பயன்படுத்தினாலும், ஆண்டவர் என்னை எந்த இடத்துல கொண்டு போய் வைத்தாலும், நான் என்றைக்கும் அவரை விட உயர்ந்தவன் அல்ல, அல்லது அவருக்கு ஈக்குவலானவனும் கிடையாது. நான் அவருடைய பிள்ளை தான், நான் அவனுடைய ஊழியக்காரன் தான், அவர்தான் என்னுடைய எஜமானன், அவர்தான் என்னுடைய தகப்பன் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்தவர்களாய் செயல்பட வேண்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் அவருக்கே உண்டாவதாக என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே எந்நாளும் இருந்து அவரை தொழுது கொள்ளுகிற கேருபீன்களாகட்டும், சேராபீன்களாகட்டும், 24 மூப்பர்களாகட்டும், அவர்கள் அதை சொல்லுகிறதை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடிகிறது. அப்போது அவருடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிற நாமும் கூட ஒவ்வொரு நாளும் அவர்தான் உயர்ந்தவர், அவர்தான் மேன்மையுள்ளவர், அவர்தான் மகத்துவம் உள்ளவர், அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார், அவர் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்தவர்களாய் அவரை ஒவ்வொரு நாளும் நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம். நம்முடைய கிரியைகள், செயல்களும் கூட அவரை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கட்டும்.
இப்பொழுதும் கூட சங்கீதம் 4:5-7 வசனங்கள் இங்கே நாம் வாசிக்கிறோம். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். இது இன்றைக்கு உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிற ஒரு விஷயம். என்னதான் திராட்சரசமும் பணமும் இல்லை எல்லாமே கொட்டி கிடந்தாலும் அதனால் வருகிற சந்தோஷத்தை காட்டிலும் நமக்கு அதிக சந்தோஷத்தை அவர் தந்திருக்கிறார். ஆகையினாலே அதை ஒரு நாளும் மறவாதவர்களாய் நாம் நீதியின் பலிகளை செலுத்துகிறவர்களாக அவருடைய முகத்தின் பிரகாசத்தினாலே நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி கேட்டு அவரையே நாம் பற்றி கொள்ளுகிறவர்களாக இருப்போம். கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் எங்களோடு கூட இருந்திருக்கிறீங்க. இன்னும் ஒரு வருடத்தை, இன்னும் ஒரு நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கூட்டி தந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, என்னதான் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, திராட்சரசமும் தானியமும் பெருகி இருந்தாலும் வருகிற சந்தோஷத்தை காட்டிலும் நீர் எங்களோடு இருப்பது தான் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை நினைக்கிறீர், எங்களை விசாரிக்கிறீர், எங்களை வழிநடத்துகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதற்கெல்லாம் நாங்கள் எவ்வளவேனும் பாத்திரவான்கள் அல்ல. ஆனால் அப்பா, நீர் எங்களுக்காக அப்பா வைத்த அன்பின் நிமித்தம் இவை எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்கிறீர். அப்பா, நீர் எங்கள் மேல் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும், எந்த காரியங்கள் நிகழ்ந்தாலும் எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி நடக்கிறது. நீர் எங்களை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நிகழ்காரியங்களோ வருங்காரியங்களோ அப்பா, உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ எதுவும் எங்களை உம்முடைய அன்பை விட்டு பிரிக்காது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே. அப்பா, நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுது, எங்களுடைய இருதயத்திற்கு பிடித்ததான காரியங்கள் நடக்கும் பொழுது தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்றும், அப்பா எங்களுக்கு ஒரு கஷ்டமோ எங்களுக்கு பிடிக்காத காரியங்களோ நடக்கும் பொழுது தேவன் எங்கே சென்றார் என்று சொல்லுகிறவர்களாக அல்ல ஆண்டவரே. அப்பா, இந்த சங்கீதத்தில் நாங்கள் வாசித்தபடி எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்களாய் அல்ல. எங்கள் தேவன் எங்களோடு கூடத்தான் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் எங்களோடு கூடவே இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய், நாங்கள் உம்மையே பற்றி கொண்டவர்களாய், உம்மையே சார்ந்து கொண்டவர்களாய் வாழ நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இங்கேயும் அங்கேயும் தேடி ஓடுகிறவர்களாய் அல்ல, உம்முடைய சமூகத்தை நித்தமும் நாடி அப்பா உம்மையே சார்ந்து கொள்ள, உம்மையே பற்றி கொள்ள கிருபை தர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் அப்பா ஒரு ஐக்கியத்திற்காக உம்முடைய அன்பை ருசி பார்த்தவர்களாய் இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவீராக. உம்முடைய நாம மாத்திரம் எங்கள் மூலமாய் மகிமைப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்களும் கூட எல்லா துதி கனம் மகிமை ஞானம் வல்லமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம், உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் ஒருவரே பரிசுத்தர் 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 ஆண்டவரே. அப்பா, நாங்களும் பரிசுத்தராய் இருக்க, எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாய் காணப்பட, உம்முடைய சுபாவங்களை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க கிருபை செய்வீராக. எங்களையும் தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் சில பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நமக்கு தெரிந்த ஒரு பாடல், எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே.
என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே என்று சொல்லி இந்த பாலிய மகிழ்ச்சியோடு கூட நான் பாடலாம். ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க இழந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, 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 இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, 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 இயேசு போதுமே, 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 இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லவே. இயேசு போதுமே, 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 இயேசு போதுமே, 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 எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, 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 இயேசு போதுமே, 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 எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, 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 இயேசு போதுமே, 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 எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, 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 இயேசு போதுமே, 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 எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே, 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 இலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, 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 இயேசு போதுமே, 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 இந்த
நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை மாமிசமழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே போதுமே. எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிற டைமில் ஞானஸ்தான போதனைகள்லாம் கொடுத்து அந்த தொட்டியில் வச்சு மூக்கி எடுக்கிறப்ப இந்த பாடல் வந்து அநேகமாக சிச்சுவேஷனல் சாங் அப்படின்னு நம்ம கிறிஸ்மஸ்க்கு சில பாட்டு பாடுறது போல், அப்புறம் பாடு உபத்திரவம், அதுக்கு இந்த குட் ஃப்ரைடேக்கு சில பாட்டு பாடுற மாதிரி இது வந்து என்ன பாட்டு, ஞானஸ்தான பாட்டு. ரட்சிக்கப்படுகிற அந்த நேரத்தில் அந்த உபதேசங்கள் சொல்லி வசனத்தெல்லாம் அவங்களுக்கு போதிச்சு, உலகம் இல்லை, யார் வேணால் கைவிடலாம், எல்லாமே அழிஞ்சு போகலாம், ஐஸ்வர்யம் ஒன்றுமே இல்லாமல் போகலாம், என்ன வேணால் யார் வேணால் தள்ளி விடலாம், என்ன நடக்கலாம், ஆனால் இயேசு போதுன்னு வாழுங்க. திரும்ப அதெல்லாம் வாங்கிக்கணும், எனக்கு மனுஷர்கிட்ட புகழ் வேணும், எனக்கு சொத்து வேணும், அப்போல்லாம் எல்லாம் இருக்காதீங்க, இயேசு போதுமேன்றங்க, எதை வேணால் இழக்கலாம் அப்படின்னு ரட்சிக்கப்படுறப்ப சொல்லிவிட்டு, அப்புறம் கொஞ்ச நாளில் எப்படி ஆயிடுறாங்க, ஐஸ்வர்யம் வேணும், மனுஷர் என்னை மதிக்கணும், ஐயோ அது வேணும், உடனே நடக்கணும், கரெக்டான டைமில் நடந்து கரெக்டான நேரத்தில் படிச்சுமா ஃபஸ்ட் மார்க் வாங்கணும், எல்லோரும் சபை போடலாம் ஃபஸ்ட் மார்க் வாங்கணுமா, அப்படியே ஃபஸ்ட் மார்க் வாங்கி எல்லாம் அப்படியே போய் மைனஸே என்ன பண்ணக்கூடாது, வந்துடக்கூடாது, அப்படி ஆயிடுறோம். அப்படி இன்றைக்கி அப்படி தான் போதிக்கிறோம். அப்படி யாராவது வந்து இல்லைங்க இயேசு போதும், நீங்கள் இருங்க, என்ன வேணால் இழக்கிறது நேரில், நம்ம கையில் எதுவும் இல்லை, நமக்கு தெரியாது ஆண்டவர் என்ன சேர்த்து வச்சுருக்கான்னு தெரியாது. ஒரு ஒரு விஷயம் போகிறோம், அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான் தேவ சித்தம் நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தேசத்துக்கு ஒப்பு கொடுங்க. ரெண்டுமே நடந்தாலும் நீங்கள் நினைக்கிற விஷயம் உங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்காம போனாலும் நீங்கள் சந்தோஷமாக ஆண்டவருக்கு நன்றியோடு இயேசு போதுன்றங்க ரட்சிக்க பெற்றிருக்கிறாரு, சந்தோஷமாக இருங்க அப்படின்ற அந்த உபதேசம் யாரும் கொடுக்குறதில்ல. அப்படி யாராவது கொடுத்தாங்கன்னா அவர் கள்ள போதகர். இந்த காலத்தில் யார் கள்ள போதகர்? கள்ள போதகர். எது இருந்தாலும் நீங்கள் இயேசு போதுங்கன்னா கள்ள போதகர். அதெல்லாம் இல்லைங்க, இயேசு சிலுவையில் மறிச்சது எதுக்கு தான், உங்களை பணக்காராக்கிறதுக்கு தான் அப்படின்னா அவர் தான் நீங்கள் நல்ல போதகர். ஜனங்கள்லாம் அவர் தேடி என்ன பண்ணுறாங்க, ஓடுறாங்க, தேடி சபையை தேடுறாங்க, எங்கே இருக்குது அப்படின்னு தேடி போய் கும்பல் போய் குமியுது. பார்த்தீங்களா, அவர் ஒரு வளர்ந்த உள்ளேகார். எப்படிங்க சொல்கிறீங்க, அவர் சபையில் 5000 10,000 பேர் இருக்கிறாங்க, அவர் இவ்வளோ கார் வச்சுருக்காரு, இவ்வளோ வச்சுருக்கிறாரு, இப்படி பண்ணுறாரு, பெரிய கட்டிடம் கட்டியிருக்கிறார். அவர் யார்? சக்ஸஸ்ஃபுல், வளர்ந்த, சத்தியத்தை போதிக்கிற உள்ளேக்கார். அப்போது ரட்சிக்கப்படும் பொழுது அந்த வசனத்தை சரியாக போதிச்சுட்டு இருந்த இந்த டைமில் என்னன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எதெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டு வராங்களோ, இல்லை அது நமக்கு தேவையில்லை, அது இருந்தாலும் இல்லாட்டி முக்கியம் இல்லை, அது போனாலும் பிரச்சனை இல்லை, இயேசு போதும் அப்படின்னு இருந்த ஒரு விஷயம் போய் இப்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. அப்படியே இருக்க முடியல. ஒரு நாள் 2 நாள் இருக்கிறாங்க, ஒரு வாரம் 2 மாதம் இருக்கிறாங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்கிறாங்க, ஆனால் அப்படியே வாழ்க்கையை ஓட்ட முடியல, கஷ்டமாக இருக்குது. காசு வேணும், இது வேணும், மரியாதை வேணும், அது வேணும், அப்படி போயிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த பாடல் கூட மாற்றப்படலாம், ஞானஸ்தானத்துக்குன்னு பாட்டு எழுதுவாங்க. ஆமாம், இப்போ எல்லாம் மாறுறது போல் மாறினாலும் ஆச்சரியத்துக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இதுதான் வேத சத்தியம், இதுதான் வேதத்தில் வந்து வாசிக்கிறோம் இல்லையா, இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் அவங்களுமே அவங்களோட வாழ்க்கை அப்படி தான் இருந்தாங்க. எது இருக்குது இல்லை அப்படிங்கிறது இல்லை, இயேசு போதும் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில் வாழ்ந்தாங்க. சிலர் ஐஸ்வர்யவான்களாக இருந்தாங்க, சிலர் கடைசி வரைக்குமே அவங்க ஏழைகளாக தான் இருந்தாங்க. அப்போ அதுவும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் யாருக்கு எதை கொடுப்பார் கொடுப்பார் நமக்கு தெரியாது. ஆனால் எந்த நிலைமையிலும் நம்ம ஆண்டவர் கூட சந்தோஷமாக இயேசு போதுமே என்று சொல்லி நம்ம என்ன மகிழ்ச்சியோடு கூட இருப்போம். இன்னொரு பாடலை கூட பாடலாம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால் விரட்டி விட்டேன். ஸோ நமக்குள்ள ஆவியானவர் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக
பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். மகிழ்ச்சியோடு கூட அந்த உறவை ஒன்று வந்த பாடலை பாடலாம். ஆவியானவர் இன்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே சொல்லால விரட்டி எனக்குள்ளே அந்த பய ஆவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பய ஆவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. அன்பினாவி எனக்குள்ளே அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம், கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவா மனம் வீசுவே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவா மனம் வீசுவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே. உலகத்தின் வெளிச்சம், உலகத்திற்கு வெளிச்சம் நான். இந்த ஊரெல்லாம் டார்ச்சடிப்பேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான். இந்த ஊரெல்லாம் டார்ச்சடிப்பேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே
என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தானே அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெருத்தருவா மனம் வீசுவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவேன். ஆதிகால திருச்சபையில் அவங்க ஆண்டவரை உண்மையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படுது இல்லையா? அவங்க பேச்சில் மாற்றம் ஏற்படுது, அவங்களுடைய குணாதிசயங்களில் மாற்றங்கள் ஏற்படுது. இன்னும் இத்தனை நாள் அப்படி தானே இருந்தான், இத்தனை நாளாக நம்ம கூட தான் கெட்டவாத பேசிகிட்டு இருந்தான், அத்தனை நாளாக குடிச்சிட்டு இருந்தான், சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தான், இத்தனை நாள் நம்ம கூட எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். திடீர்னு ஒன்று என்ன பண்ணுறான், நான் எஸ்பா புலாங்கிறான், எதுவும் பண்ண மாட்டேங்கிறான், என்னமோ ஆயிடுச்சு உனக்கு அப்படின்னு அந்த மாற்றங்கள் வந்து அதாவது புதிதாக ரட்சிக்கப்படுகிறவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அது ஒரு நறுமணமாக அதெல்லாம் வீசுது. ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய விசுவாசமும் அதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க அப்படின்ற அது நறுமணமாக அது இருக்கணும். ஆனால் கிறிஸ்தவங்களே எல்லாம் இப்போ ஜாதி பார்க்குறதும், அந்த சண்டையும், இப்போ காசு இருக்கணும் ஒரு மாதிரி, காசு இல்லாத ஒரு நடத்துகிறதும் சபையில் இப்படி பார்க்கும் பொழுது அந்த நறுமணம் வீசாது, என்ன துர்நாற்றம் தான் வீசும். அதே போல் நான் உலகத்திற்கு வெளிச்சம், நான் இந்த ஊரெல்லாம் டார்ச் அடிப்பேன், உப்பாக பரவிடுவேன், நான் எப்பொழுதும் சுவை தருவேன். நீ சொன்னாலே நீங்கள் எல்லாரும் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் சாரம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கணும், நீங்கள் தான் உலகத்துக்கு மாதிரியாக இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை முறை தான் உலகத்திற்கு மாதிரியாக இருக்கணும். ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், எப்படி அன்பாக இருக்கணும், எப்படி கொடுக்கணும், எல்லாத்துக்கும் மாதிரியாக இருக்கணும். வசனத்தில் எல்லாம் பேசினார் இல்லையா? குடும்பம்னா எப்படி இருக்கணும், ஒரு மனைவியை உடையவனாக இருக்கணும், கொடுக்குறப்ப எப்படி கொடுக்கணும், உன் வலதுகை செய்வது இடதுகை அறியாது இருக்க கடவுது, நீ அந்தரங்கத்தில் நோக்கி ஜோமுன்னு அந்தரங்கத்தில் ஆண்டர் பண்ணிருப்பார். எப்படி கொடுக்கறதுலேருந்து எல்லா விஷயத்துக்குமே வேதத்தில் நமக்கு இருக்குது. அதுபடி அவங்க வாழ்ந்தாங்க. அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா ஜனங்க அப்படி ஈர்க்கப்பட்டாங்க. ஓ, இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்களா அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம உப்பாக நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம தான் மாதிரியாக இருக்கணும். நம்ம அடுத்தவங்களை பார்த்து மாதிரியாக இல்லை. இன்றைக்கி நிறைய நடக்கிற சம்பவங்கள், பிரபலமான கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லும்போது இருக்கிறத பார்த்து அவங்களே ஆண்டவர் அறியாத மக்களே என்ன பண்ணுறாங்க, இன்னும் இவ்வளோ கேவலமாக இருக்கிறாங்க அப்படின்னு. அதாவது மனைவி இருக்கும் பொழுதே அவங்க வந்து விவாகரத்து பண்ணாமல் இன்னொரு பெண்ணோட வாழ்கிறதும், பெரிய பெரிய தவறு செய்கிறதும், பெரிய பெரிய பணாசை, பொருளாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கும் பொழுது அவங்க வந்து என்ன சொல்கிறது, அந்த ஒரு சாட்சியாக இருக்க வேண்டியதை இழந்துறாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி வந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நம்ம சாட்சிகளாக இருக்கணும், உப்பாக இருக்கணும், நறுமணம் வீசணும். அப்போ தான் ஆண்டவருடைய உண்மையான அவருடைய ராஜ்யமுடைய சித்தமும் வெளிப்படும். இந்த 2 சாதம் அப்படி நம்ம பாடி நம்ம முடிப்போம். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் தான் தெருத்தருவா மன வீசு. ஆண்டவரே, மீட்பு பெறும் அனைவருக்கும் நாங்கள் வாழ்வளிக்கும் வாசனையாக இருக்கோம். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெருத்தருவா மனம் வீசுவே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெருத்தருவா மனம் வீசுவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும். உலகத்திற்கு வெளிச்சம் நான், உலகத்திற்கு வெளிச்சம் நான், இந்த ஊரெல்லாம் டார்ச் அடிப்பேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான், இந்த ஊரெல்லாம் டார்ச் அடிப்பேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தரு. வல்லமை ஆவியானவர், வல்லமை ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டு. வல்லமை ஆவியானவர், வல்லமை ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தானே சொல்லால விரட்டி விட்டு. அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? பார்த்தா அப்படி தெரியலையே. ஹல்லேலூயா. புதிய வருஷத்தில் முதல் ஓய்வு நாளில் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த புதிய வருஷத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இதில் நம்ம தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நாங்கள் நடந்து கொள்ளணும். ஒவ்வொரு நிமிஷத்தையும், ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு மணி நேரத்தையும் நம்ம தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காலம் ரொம்ப சமீபமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை ரொம்ப அருகாமையில் இருக்கிறது. அந்த மாதிரி தான் இப்போ காலங்கள் நடக்கிறது. ஆண்டவரிடத்தில் நான் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது முன்னாடியே கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. சில விஷயங்கள் தேவனே வெளிப்படுத்துவார். நம்ம கேட்க வேண்டியதே கிடையாது. இன்னைக்கு காலையில் ஆண்டவர்கிட்ட நல்லா திட்டு வாங்கிட்டு உக்காந்துருங்க. இன்னைக்கு காலையில் ஜெபிக்கலான்ட்டு இல்லை சொல்லி எடுத்துகிட்டு வசனங்கள்லாம் எடுக்கும் பொழுது எல்லாத்தையும் மூடி வச்சு பேசாமல் இரு அப்படின்னாரு. என்ன ஆண்டவரை சொல்கிறேன்? நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை அழைத்திருக்கிறேன், உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் என் விருப்பமில்லாத இடத்துல போய் நீ உக்காந்துருக்கிற, இது எனக்கு பிடிக்காத காரியம் அப்படின்னு சொன்னால் மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. போய் படுத்துட்டேன். என்ன ஆண்டவரே இப்படி சொல்லிட்டீங்களே, நான் எங்கே போய் உட்கார சொல்கிறேன்னா அங்கே தான் நீ போய் உட்காரணும், நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மிகவும் என்னை கடிந்து கொண்டார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆண்டவரை, உம்முடைய அனுமதி இல்லாமல் இன்னுமே எங்கேயுமே நான் போக மாட்டேன், உம்முடைய சித்தம் இல்லாமல் எந்த இடத்துலையுமே நான் உட்கார மாட்டேன். பாருங்கள், ஒரு ஊழியக்காரன் எங்கே உட்காரணும், எங்கே போகணும், என்னான்னு ஆண்டவருக்கு தெரியணும். ஆண்டவர் சொல்கிறத ஒரு ஊழியக்காரன் கேட்கணும். அப்போ தான் நான் ஆண்டவர்கிட்ட, சரி இனிமே நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரை, இனி நான் அந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்டுட்டு செய்கிறேன், நீங்கள் விருப்பமில்லாத இடத்துக்கு நான் செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல சொல்லியிருக்கோம். பாருங்கள், இந்த கடந்த நாட்களில் தேவன் திடீரென்று காலை எழுந்தவுடன் என்னிடத்தில் ஒரு வசனத்தை கொடுத்தான். வரும் நாட்களிலே, வரும் காலங்களிலே, இந்த புதிய ஆண்டிலே காலங்கள் மிகவும் பயங்கரமாக இருக்கப் போகிறது. 5ஆம் தூதன் எக்காலம் ஊதிய போது என்ன சம்பவங்கள் நடந்ததோ அதே சம்பவங்கள் ஆவிக்குரிய மண்டலத்திலும் பூமிக்குரிய தளத்திலும் நடக்கும் அப்படின்னு சொன்னார். நான் என்னடா அது இப்படி ஆண்டவர் சொல்கிறாருன்னு உடனே 5ஆம் தூதனை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 1வது வசனம். நல்லா கவனிங்க. 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு பாதாளத்தின் திறவுகோலை பிசாசுனுடைய கரத்தில் கொடுத்து அந்த பாதாளத்தை திறக்கும்படி செய்கிறார். ஏன் தெரியுங்களா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக மிக சமீபமாய் இருக்கிறதுனாலே இந்த பூமி, இந்த பாதாளத்தில் இருந்து எண்ணிறந்த பொல்லாத ஆவிகள் கிளம்பி வர இருக்கிறது. இந்த பொல்லாத ஆவிகள் வரும்பொழுது இந்த தேசத்தில் மிகவும் கலவரங்கள், ரொம்ப விதமான மத கலவரங்கள், மனிதனுக்கு விரோதமாய் எழும்பி அவர்களை நாசம் போக்குகிற பொல்லாதான சாத்தான் இந்த வெளியே அநேக வாலிப பிள்ளைகளை மோசம் போக்கும் காலமாய் இருக்கிறது. பாதாளத்தின் திறவுகோல் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த குழியில் இருந்து புகை எழும்பிருச்சு.
அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. இந்த வெட்டுக்கிளிகள் தேவ ஜனங்களை மோசம் போக்குகிற வெட்டுக்கிளிகளாய் இருக்கிறது. இந்த புகை வரும்பொழுது அந்த வெட்டுக்கிளிகளை நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது. புகை எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது? ஒரு கலவரம் நடக்குதுன்னா கண்ணீர் புகை குண்டுன்னு போடுவாங்க. ஏன்? கண் எரியும். அந்த இடத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் எல்லாமே என்ன செய்யும்? புகை இருந்துச்சுன்னா மற்றது தெரியாது, பின்னாடி நடக்கிறது தெரியாது, பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் தெரியாது. சரிங்களா? அதை மாதிரி புகை வந்த உடனே அதற்கு பின்பாக நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் தெரியாது. எப்பவும் போல் சர்ச்சுக்கு வருவாங்க, எப்பவும் போல் போவாங்க, எப்பவும் போல் ஆராதிப்பாங்க. ஆனால் நடக்கக்கூடிய சம்பவங்கள், மோசம் போக்குகிற பிசாசானவன் வெட்டுக்கிளியைப் போல வந்து அவன் மக்களை நாசம் போக்கும் காலமாக இருக்கிறது. யாராவது ஒருத்தர் யாராவது உங்கள்கிட்ட இந்த வருஷம் நல்லா வீடு தருவார், கார் தருவார், பணங்காசை தருவார், நல்லா சுகமாக இருப்பீங்க, சுகித்து இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க. ஏன்னா காலம் ரொம்ப மோசமாக இருக்குது. பிசாசுனுடைய கரத்தில் பாதாளத்தின் திறவுகோல் கொடுக்கப்படும் காலம். பயங்கரமாக ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு விரோதமாய் யுத்தம் நடக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், வெளிப்போடு இருக்கணும். ஆவியில் தினந்தோறும் நம்மை நாமே சோதித்தறிந்து புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். வாசிங்க. வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு வந்தன. இந்த வெட்டுக்கிளிகள் பாருங்க, தேவனை ஆராதனை செய்யக்கூடாதபடிக்கு தடை பண்ணின அந்த எகிப்திலே வந்த அந்த வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறது. இன்னைக்கு மாய்மாலமாய் ஆராதித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த வெட்டுக்கிளிகள் பதிலளிக்கும். இன்னைக்கு தேவனை மட்டுப்படுத்துகிற ஜனங்களை மோசம் போக்கும். தேவனை உதாசீனப்படுத்துகிற ஜனங்களை இந்த வெட்டுக்கிளிகள் மோசம் போக்குகிறதா இருக்கும். இன்றைக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்தது வாசிங்க. பாருங்க, யோவேலில் 1ஆவது அதிகாரம் 4வது வசனத்தில் வரக்கூடிய வெட்டுக்கிளிகள் ஒவ்வொன்றாவை பட்சித்து போடுகிறது. ஒரு மரத்தையே அந்த வெட்டுக்கிளிகள் மோசம் போக்குகிறதா இருக்கிறது. இன்றைக்கு காலம் பயங்கரமான ஒரு காலத்துக்குள் நம்ம பிரவேசிக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆவிக்குரிய விஷயங்களில் தேவனை கேட்டு ஒவ்வொன்றையும் செய்யணும். தேவனிடத்தில் விசாரித்து செய்யணும். அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். அடுத்தது என்ன நடக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. சுருக்கமாக சொல்லிட்டு நான் போகிறேன். அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய காலமாய் இருக்கிறது. அந்த யாருடைய சிங்காசனம்? அது மிருகத்தினுடைய சிங்காசனம். எப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்துக்குள்ளே நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இரும்பின் காலத்துக்குள் நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு பிசாசுனுடைய ராஜ்யத்திற்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிற காலமாக இருக்கு. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது, அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. இருளடைந்ததுன்னா தேவ பிள்ளைகள் ஒரு மோசமான ஒரு சோதனை காலத்துக்குள் கடந்து செல்லும் காலம். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, ஊழியமே செய்ய முடியாது, இருளடைந்தது. தேவ பிள்ளைகள் ரொம்ப எச்சரிக்கையோடு தேவனோடு நெருங்கி இருக்கிறவர்கள் இந்த இருளில் இருந்து பாதுகாக்கப்படுவார்கள். அடுத்தது பாருங்க, இவ்வளோ நாள் நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஒன்றுமே நடக்கலை. இன்னைக்கு தேவன் தம்முடைய ஜனங்களை வேர்பிரிக்கும் காலமாக இருக்கிறது. வேர்பிரிக்கிற காலம். யார் தேவனை உண்மையாக ஆராதிக்கிறாங்க, யார் மாய்மாலமாக இருக்கிறாங்கன்னு வேர்பிரிக்கிற காலமாக இருக்குது. இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறேன், என் மகளுக்கு கல்யாணமே ஆகலை. என்ன முறுமுறுப்பாங்க, என்ன ஆண்டவர் இவ்வளோ நாள் சர்ச்சுக்கு போகிறேன், கல்யாணம் ஆகிறதுக்காகவா சர்ச்சுக்கு வர்றது? என்ன சொல்கிறீங்க? வீடு கட்டுறதுக்காகவா சர்ச்சுக்கு வர்றது?
எதிர்பார்ப்போடு சர்ச்சுக்கு வருகிறவர்கள் எதிர்பார்ப்பு நிறைந்தவுடன் அவர்கள் சென்று விடுவார்கள். உண்மையாய் தேவனை ஆராதிக்க வருகிறவர்கள் ஆராதித்து கொண்டே இருப்பார்கள். ஆண்டவரே, இன்றைக்கி நீர் எனக்கு பழைய சோறு கொடுத்தாலும் உமக்கு ஸ்தோத்திரம், பிரியாணி கொடுத்தாலும் ஸ்தோத்திரம். நான் வாட்சி கடை வச்சுருந்தாங்க நாட்களில் வருமானம் வரவே வராது. நல்லா தூக்கமாக வருவேன், சுகமாக இருப்பேன். அன்றைக்கி 100 ரூபா வருமானம் வந்துச்சுன்னா நல்லா சந்தோஷமாக பாட்டு பாடிட்டு ஆட்டோரை தூச்சிட்டு ஒரு நாள் கேட்டார், நேற்று 10 ரூபா கூட வருமானம் கொடுக்கல, அமைதியாக போனேன், இன்றைக்கி 100 ரூபா கொடுத்துருக்கேன், சந்தோஷமாக போகிறேன் அப்படின்னு. அப்போ தான் என் மனசில் உள்ளத்தில் உணர்வு வந்துச்சு, ஆண்டவர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கொடுக்கலினாலும் ஸ்தோத்திரம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வரணும். ஆண்டவர் எப்படி நம்மளை போஷித்து வழி நடத்துவார். சரிங்களா? இன்றைக்கு ஒரு பயங்கரமான காலத்துக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி ஆண்டவராக சொன்ன வசனம், இந்த 5ஆம் தூதனுடைய கரத்தில் எப்படி இந்த நடந்த சம்பவங்கள் இந்த ஆண்டுகளில் நடக்க இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு தேவ பிள்ளைகளை பார்த்து, அவர் உண்மையாய் தாகத்தோடு ஒரு தியாகத்தோடு அர்ப்பணிப்போடு இருக்கிற ஜனங்களுக்கு, மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். ஏசாயா 41:10 வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் இந்த காரியங்கள்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்யாத, பயப்படாத, நீ திகைச்சு போய் நிற்காத. என்ன, நான் உன் தேவன், நானே உன் தேவன், உன்னை பலப்படுத்துவேன், நீ சோர்ந்து போக விட மாட்டேன். ஒவ்வொரு நாளும் உன்னை நான் என்ன செய்வேன், திடப்படுத்திக்கிட்டே இருப்பேன், பலப்படுத்திக்கிட்டே இருப்பேன். என்னுடைய மகிமையை உன்மேலே விளங்க பண்ணுவேன், என் கிரியைகளை உன்னாலே செய்ய வைப்பேன். ஆனால் நீ கவலைப்படாத, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், உனக்கு நான் உதவி செய்வேன். திகைச்சு போய் நின்றாங்க. உலகம் இப்படி போய்கிட்டு இருக்குது, இப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் திகைச்சு போய் நின்றாங்க, நிற்காதீங்க. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், என் நீதி நிமித்தம் உன்னை நான் தாங்குவேன். ஏன்னா நீ கஷ்டத்துலேயும் துன்பத்திலையும் துயரத்திலையும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையிலும் விரட்டி அடிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் நீ எனக்காக நின்னாயே, என் நீதியின் நிமித்தம் உன்னை என் நீதியின் கரத்தினால உன்னை நான் தாங்குவேன். இதுதான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், இன்றைக்கி உலகம் எங்கும் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் யுத்தங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். தேவன் சொல்லும் பொழுது இந்த 5ஆம் தூதனுடைய கரத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் வரும் நாட்களில் நடந்து கொண்டே வரும். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், அவருடைய நீதியின் கரத்தினால நம்மை தாங்குவார். ஆமென், ஆமென். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நாமே சோதித்து நிதானித்து அறிந்து, ஆண்டவரே, இன்றைக்கு நான் உமக்கு விரோதமாகவும் உம்முடைய வார்த்தைகளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்திருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. ஒவ்வொரு நாளும் நாமே சோதித்து நிதானித்து அறியும் பொழுது நாம் நியாயம் தீர்க்கப்படும். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுதான் முக்கியம். நம்ம காசு வருது, பணம் வருது, ஆள் வருது, ஆள் வரல, அதெல்லாம் பார்க்க வேணாம். நம்ம தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோமா, தேவன் சொன்ன காரியங்களை நம்ம செய்கிறோமா, நீதியாய் நடக்கிறோமா, அதுதான் வேணும். எந்த சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுருங்க. அவங்க தூசிக்கிறவங்க தூசிப்பாங்க, பேசுகிறவங்க பேசிப்பாங்க. ஆனால் நாம் நீதியின் பாதையில் நடத்த வேண்டும். நம்முடைய எண்ணங்களிலே செய்கிற இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை இருளடைந்து போயிருப்பதற்கு காரணம் என்னன்னா, எண்ணங்களில் செய்த பாவங்களுக்கு நாம் மன்னிப்பு கேட்காததுனால தான். எந்த எண்ணங்களையும் தேவனுடைய வார்த்தை என்ன செய்தான், சோதித்து அறிகிறது. எண்ணங்கள், அந்த எண்ணங்களில் இன்றைக்கி பாருங்கள், எண்ணங்களில் நினைக்கிறான், கண்ணில் பார்க்குறான், அதை கிரியை மூலமாக செயல்படுத்துகிறான். எண்ணங்கள் ரொம்ப மோசம். அந்த எண்ணங்களில் செய்த பாவங்களை நாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். ஒரு விசை கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, வருகிற நாட்களில் எங்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன்.
நீர் சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் 5ஆம் தூதனுடைய சம்பவத்தில் நடந்த அதே காரியங்கள் இன்றைக்கு ஆவிக்குரிய மண்டலத்திலும் நடக்கும், பூமிக்குரிய தளத்திலும் நடக்கும் என்று சொன்னிருக்கீங்க. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆராதிக்கிற ஜனங்களை நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உண்மையும் உத்தமமாக தேவனுக்காக நிலைத்து நிற்கிற மக்களை நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் சொல்லியிருக்கிறபடி பயப்படாதே, நான் உன்னோடுனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொன்னீங்களே. எங்களுடைய நீதியின் வலதுகரத்தினால் எங்களை தாங்குங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நம்ம சகோதரனோடு கூட சேர்ந்து பாட போகிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆழமாய் அவர் பாடல்களை பாடும் பொழுது ஆழமாய் அதனுடைய வரிகளை நுட்பமாக கவனித்து பாடுங்க. ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ ஆமாம். ஒரு 2 நிமிஷம் சேரில் உட்காந்தா என்ன வைக்க ஸோ நிற்கணும் போல இருக்கேன் அப்படி. ஸோ மாம்சம் கொஞ்சம் பலகீனம் உள்ளது தான், அது வசனமே சொல்லியிருக்கும்பொழுது அப்போ நம்ம அதை எப்படி உற்சாகப்படுத்திக்கணுமோ நம்மளே என்ன செய்யணும். உங்களுக்கு எப்படி உற்சாகப்படுத்தணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆமாம். ஸோ நிற்கிறேன்னு நின்றுக்கோங்க, கொஞ்சம் நடக்கிறேன்னா நடந்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஒரு பாடலை பாடலாம். எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை என் துணையாக ஏற்றிடுவேனே, உயர்வோ தாழ்வோ எந்நிலையோ எந்தன் தஞ்சம் இயேசுவே. ஸோ இந்த பாடலும் கூட நம்ம அந்த அந்த சில வார்த்தைகள் அப்படியே கண்டினியூ ஆகுது. நம்ம ஆரம்பத்தில் பேசுகிறதும் சரி, சொன்ன வார்த்தையும் சரி, நம்ம நினைக்கிறது நடந்தாலும் நடக்கலைன்னாலும், உயர்வாக இருந்தாலும் தாழ்வாக இருந்தாலும், நம்ம ஆண்டோடு இருக்கிற அந்த அன்பில் இயேசு போதுமே. அவர் என் கூட சந்தோஷமாக அந்த உறவில் நம்ம இருக்கணுங்கிறது தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. ஸோ நம்ம மகிழ்ச்சியோடு கூட இந்த பாடல், ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறலாம், கிடைக்காம போகலாம், அதை வச்சு எங்களுடைய அன்பு மாறாமல் நாங்கள் எப்பொழுதும் எடுத்த அன்பு கூட அப்படி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேணும். காலத்தும் கர்த்தர் இயேசுவை என் துணையாய் ஏற்றிடுவேனே, கர்த்தர் இயேசுவை துணையாய் ஏற்றிடுவேனே, உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்தன் தஞ்சம் இயேசுவே, உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்தன் தஞ்சம் இயேசுவே, எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை துணையாய் ஏற்றிடுவேனே, எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை வேனே. மண்ணின் வாழ்வும் மாயையாகும், மனிதன் காண்பது பொய்யாகும், மண்ணின் வாழ்வும் மாயையாகும், மனிதன் காண்பது பொய்யாகும், மாறிடானே சார் இயேசுவே, மாறிடானே சார் இயேசுவே, மாறாத அன்பு என்றும் போதுமே, எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை துணையாய் ஏற்றிடுவேனே, எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை. அலைகள் மோதி எதிர் வந்தாலும் கலங்கிடேனே வாழ்க்கையிலே, அலைகள் மோதி எதிர் வந்தாலும் கலங்கிடேனே வாழ்க்கையிலே, அசையா எந்தன் நம்பிக்கை, அசையா எந்தன் நம்பிக்கை, நங்கூரம் எந்தன் இயேசு போதுமே, எக்காலத்தும் எந்தன் துணையாய் ஏற்றி
எக்காலத்தும் அவரை நோக்கி ஜெபிக்கும் போது அருகில் வந்து உதவி செய்வார். அவரை நோக்கி ஜெபிக்கும் போது அருகில் வந்து உதவி செய்வார். கைவிடாமல் கருத்துடன் காத்தென்னை என்றும் நடத்திடுவார். எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாயே. ஆண்டவரே, எக்காலத்தும் என்ன நடந்தாலும் நீ போதும் துணையாய் ஏற்றிடுவே. தேவ பயமே ஜீவ ஊற்று மரண கண்ணிக்கு விலக்கிடுவே. தேவ பயமே ஜீவ ஊற்று மரண கண்ணிக்கு விலக்கிடுமே. தேவ பாதையில் நடந்திட தேவாவியானவர் உதவி செய்வார். காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாயே ஏற்றிடுவேனே. எக்காலத்தும் ஏற்றிடுவேன். தேவ பயமே ஜீவ ஊற்று மரண கண்ணிக்கு விலக்கிடுமே. தேவ பயமே ஜீவ ஊற்று மரண கண்ணிக்கு விலக்கிடுமே. தேவ பாதையில் நடந்திட தேவாவியானவர் உதவி செய்வார். காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாயே ஏற்றிடுவேனே. இக்காலத்தும் முன்னறிந்து அழைத்த தேவன் முடிவு வரையும் நடத்திடுவார். முன்னறிந்து அழைத்த தேவன் முடிவு வரையும் நடத்திடுவார். தேவசாயல் பாரியே தேவாதி தேவனை தரிசிப்போமே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்த தஞ்சம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்த தஞ்சம் இயேசுவே. எக்காலத்தும் எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. எக்காலத்தும் இயேசுவை துணையாய் ஏற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை துணையாய். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்கள் துணையாக எப்பொழுது இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதுமே தெரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. அல்லேலூயா. உயர்வோ தாழ்வோ ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் என் நிலை இருந்தாலும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். இயேசுவே, நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். அல்லேலூயா. தகப்பனே மக்ஸ்தோர் ஆண்டவரே, நல்ல தகப்பனே மக்ஸ்தோர். எங்கள் மெய்ப்பரே, எங்கள் தேவையெல்லாம் சந்தித்து நடத்தினீரே மக்ஸ்தோர். நன்மைகள் செய்தவரே மக்ஸ்தோர். ஆண்டவரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா மக்ஸ்தோர் ஆண்டவரே. மக்ஸ்தோர் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ஆண்டவரை மட்டும் நடத்தி வந்த எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களால் ஒன்றும் கூடாது ஆண்டவரே. உம்மால் நீங்க எல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாது ஆண்டவரே. எங்களை ரட்சித்தவர் நீர், எங்களை பரிசுத்தமாக்கினவர் நீர், எங்களை அழைத்தவர் நீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் செய்திரே எங்களை நாங்கள் மேன்மை பாராட்டிக்கொள்ள ஒன்று தகப்பன். கடந்த ஆண்டு முழுவதும் கிருபையினால் எங்களை நடத்தி வந்து எங்களை போஷித்து இந்த புதிய ஆண்டை காணும்படி ஜீவனை தந்தி நல்ல சுகபலன் தந்தி. எகோவா ராஃபா எங்களோடு கூட இருந்தீரே. எகோவா ஈரே எங்கள் மெய்ப்பராக இருந்து நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். எகோவா ஷம்மா எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை செலுத்துவோம். நீரே எங்களை வாழ வைத்தீர், நீரே எங்களை நடக்க செய்தீர், நீரே எங்களை இந்த புதிய ஆண்டை பார்க்கும்படி கிருபை செய்தீர் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் உம்முடைய சித்தத்தினால வைத்திருக்கிறீர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பலன் அல்ல, எங்களுடைய சாமர்த்தியம் அல்ல தகப்பனே. உம்முடைய சித்தத்தினால் எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறீங்க. உம்முடைய சித்தத்தினால் அந்த புதிய ஆண்டுக்குள்ள கடந்து செல்ல கிருபை செய்து உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும், உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்து கொள்ளணுமே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மைகள் செய்தவாறே நன்றி நன்றி ஐயா. என்னுயிருள்ளவரை உம்மை சார்ந்திடுவே. நன்மைகள் செய்தவாறே நன்றி நன்றி ஐயா. என்னுயிருள்ளவரை உம்மை சார்ந்திடுவேன். என்னுயிருள்ளவரை உம்மை சார்ந்திடுவேன். கடந்த ஆண்டு கண்மாணி போல என்னை காத்தீரே. கடந்த ஆண்டு கண்மாணி போல என்னை காத்தீரே. இனிமேலும் காக்க வல்லவரே உம்மையை சார்ந்திடுவே. இனிமேலும் காக்க வல்லவரே உம்மையை சார்ந்திடுவே. நன்மைகள் செய்தவரே நன்றி நன்றி ஐயா. என்னுயிருள்ளவரை உம்மையை சார்ந்திடுவே. நன்மைகள் செய்தவரே நன்றி நன்றி ஐயா. கடந்த ஆண்டு உடல் சுகம் தந்து இதுவரை நடத்தினீரே. உடல் சுகம் தந்து உடல் சுகம் தந்து இதுவரையும் நடத்தி வந்தீரே. சுகமுடன் வாழ செய்பவரே யெகோவா ராஃபா நீரே. சுகமுடன் வாழ செய்பவரே யெகோவா ராஃபா நீரே. நீரெந்தன் பரிகாரியே. நன்மைகள் செய்தவர் நன்மைகள் செய்தவரே நன்றி நன்றி ஐயா. உம்மை சார்ந்திடுவே. நன்மைகள் ஆண்டவரே என் உயிருள்ளவரே உடல் சுகம் தந்து உடல் சுகம் தந்து இதுவரையும் நடத்தி வந்தீரே. உடல் சுகம் தந்து இதுவரையும் நடத்தி வந்தீரே. சுகமுடன் வாழ செய்பவரே யெகோவா ராஃபா நீரே. நான் சுகமுடன் வாழ செய்பவரே யெகோவா ராஃபா நீரே. பரிகாரி
சந்திப்பீரே. யெகோவா ஈரே நீரே, இனிமேலும் தேவையெல்லாம் சந்திப்பீரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஆண்டவரே, நீர் பார்த்துக் கொள்வீர், நீரெல்லாம் பார்த்து கொள்வீர். என் தேவையெல்லாம் ஆண்டவரே நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர். நன்மைகள் செய்தவாறே நன்றி நன்றியா. என்னுயிர் உம்மாயை சார்ந்திடுவே. நன்மைகள் செய்தவாறே நன்றி. என்னுயிர் உம்மாயை சார்ந்திடுவே. என்னுயிர் பொதுவாக ஒரு ஆண்டு முடியும் பொழுதும் புது ஆண்டு வரும் பொழுதும் கூடி ஒரு சிலர் நன்றி சொல்லுவாங்க, நன்றி கூட்டம் வைப்பாங்க, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்னு. நன்றி சொல்லிட்டு புது வருடம் அந்த முதல் நாள் அப்போது இதெல்லாம் ஆண்டவர் செய்யாததெல்லாம் செய்ய போகிறாரு, நம்ம கஷ்டப்பட்டோம் போன வருஷம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம், இப்போ அதெல்லாம் நடக்க போகுது, இப்போ எல்லாம் மாறப்போகுது. அப்போது ஒரு நாளும் சந்தர்ப்பவாதிகளாக அது அப்படி தான் இருக்கிறது அர்த்தம். அந்த மாதிரி இருந்தோன்னா அதுக்கு பேர் சந்தர்ப்பவாதி தான். முடிகிறப்போ நன்றி சொல்கிறது, 1ஆம் தேதி வந்தோடனே போன வாரம்லாம் கஷ்டமாக இருந்துச்சு, எங்களை அது தாங்க தரலன்றது, அது சந்தர்ப்பவாதிகள் தான் அப்படி செய்வாங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. அப்படி இல்லை, உண்மையாக நம்ம சொல்லும்போது ஆண்டவரே எங்களுக்கு குறை இல்லை, ஆண்டவரே இம்மட்டும் ஜீவனை தந்தீங்க, போஷித்தீங்க, அற்புதமாக தேவையை சந்தித்தீங்க, நாங்கள் எவ்வளோ வேணும் பார்த்துவாங்க அல்ல ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை நீங்கள் விசாரிப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் குடும்பம் எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்களை நினைப்பதற்கும் விசாரிப்பது எம்மாத்திரம். ஆனாலும் நீர் அன்பினால எங்களை விசாரித்து நல்ல ஜீவனை தந்து நீங்கள் இம்மட்டும் நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. அப்படி மனதார நன்றி சொல்லும் பொழுது நமக்கு ஒரு விசுவாசம் வரும். என்ன இதுவரைக்கும் நடத்தினார், இந்த புது வருஷம் நடத்த மாட்டாரா? அவர் நமக்கு தான் அந்த நாட்களை விசேஷப்படுத்துகிறோம். அவர் காலத்தை கடந்தவரா, நாட்களை கடந்தவரா, என்றென்றைக்கும் சதா காலங்களும் அவர் இருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப ஒரு நல்ல தகப்பனாக நம்ம எப்பொழுதும் நடத்துவார். அப்போ உண்மையாக நம்ம நன்றி சொன்னோம், ஆண்டவரே ஒரு குறை இல்லை ஆண்டவரே நீங்கள் நடத்தினீங்கன்னு அந்த உண்மையாக சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த வருஷம் நடத்த தானே போகிறாரு, இந்த வருஷம் நடத்தி தானே இருக்கிறாரு அப்படின்ற விசுவாசம் தான் நமக்கு வருமே ஒழிய குறை சொல்கிறதுக்கோ இதுவரைக்கும் செய்வார் அப்படின்றதுக்கோ நமக்கு பெருசாக ஒரு ஆசை புது வருஷத்தில் இருக்காது. இதுவரைக்கும் போதுமானவராக இருந்தார், நிறைவாக நடத்தினார், அதிசயம் செஞ்சார், அற்புதம் செஞ்சார், போஷித்தார், தொடர்ந்து செய்ய போகிறாருன்ற ஒரு விசுவாசம் தான் நமக்கு வருமே ஒழிய இது வரைக்கும் ஒன்றுமே செய்யலைங்க, செய்யாததெல்லாம் செய்ய போகிறாருன்றது அப்படி இருக்காது. நம்ம உண்மையாக நன்றி சொன்னோம், ஆண்டவரே போதுமானவராக இருந்தீங்க, குறைவில்லாமல் நடத்துனீங்க அப்படின்னா தொடர்ந்து செய்ய போகிறாருன்ற அந்த விசுவாசம் தான் அது உண்மையான விசுவாசமாக இருக்கும். ஆண்டவரே இம்மட்டும் நடத்துனீங்க, சுகம் தந்தீங்க, இது வரைக்கும் இனிமேலும் நீங்கள் தருவீங்க ஆண்டவரே விசுவாசிக்கு. இது வரைக்கும் தேவையை சந்திச்சிங்க, அற்புதமாக சந்திச்சிங்க, எவ்வளோ தேவைகள் வந்தது, எப்போ அப்படி செய்ய போகிறோன்ற இருந்தாலும் அற்புதமாக எப்படியோ நீங்கள் சந்திச்சிங்க, தொடர்ந்து நீங்கள் செய்ய போகிறீங்க. எங்களோடு கூட இருந்தீங்க ஆண்டவர். எல்லா சூழ்நிலைகளும் தள்ளிவிடப்படும் பொழுது கஷ்டத்தின் நேரத்தில் எல்லா நேரத்திலும் நீங்கள் கூட இருந்தீங்க. அதனால தான் நாங்கள் இன்றைக்கி நிற்கிறோம். அதே போல் தொடர்ந்து நீங்கள் இருப்பீங்க ஆண்டவரே. நாங்கள் அந்த விசுவாசம் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் செஞ்சதுக்காக செய்த நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் செய்ய போகிற நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லா நேரத்தில் உண்மையே சார்ந்து கொள்ளும் மனுஷர்களை அல்ல ஆண்டவர், எங்களை விட பெரிய ஊழியக்காரங்கள் அல்ல, இல்லை ஆண்டவரே மற்ற அரசியல்வாதிகள் அல்ல, தலைவர்கள் அல்ல ஆண்டவரே. நாங்கள் உண்மையே சார்ந்து கொள்ளணும் எப்பொழுதும் அண்ணால போல ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்கள் எங்களுடைய தேவைகளையும் ஆண்டவரே உம்மிடத்திலே மாத்திரமே நாங்கள் தெரிவிக்கணும் ஆண்டவரே. நன்மைகள் செய்தவாறே நன்றி நன்றி ஐயா. என்னுயிர் உம்மாயை சார்ந்திடுவேன். நன்மைகள் செய்தவாறே என்னுயிர் கடந்த ஆண்டு கண்மாணி போல என்னை காத்திரே. கடந்த ஆண்டில் கண்மாணி போல என்னை காத்தீரே. இனிமேலும்
நல்லவரே உம்மாயை சார்ந்திடுவே. இனி வரும் நாட்கள் இனிமேலும் பார்க்க நல்லவரே உம்மாயை சார்ந்திடுவே. என்றென்றும் மாறாதவரே நன்மைகள் செய்தவரே, நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில செய்தீரே, நன்றி நன்றி. என் உயிர் உம்மாயை சார்ந்திடுவே. நன்மைகள் செய்தவரே நன்றி ஆண்டவரே, விசுவாமக்கு நன்றி. என் உடல் சுகம் தந்து இதுவரையும் வாழச் செய்தீரே. உடல் சுகம் தந்து இதுவரையும் உயிர் வாழச் செய்தீரே. சுகமுடன் வாழ செய்பவரே யெகோவா ராஃபா நீரே. சுகமுடன் வாழ செய்பவரே யெகோவா ராஃபா நீரே. நீரெந்தன் பரிகாரி, நீரெந்தன் பரிகாரியே. நன்மைகள் செய்தவரே, நன்மைகள் செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னுயிர் உம்மாயை சார்ந்திடுவேன். நன்மைகள் ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுயிர் தேவைகள் எல்லாம் சந்தித்தீரே, குறைவுகள் எனக்கில்லை. இயேசுவே தேவைகள் எல்லாம் சந்தித்தீரே, குறைவுகள் எனக்கில்லை. இனிமேலும் தேவையெல்லாம் சந்திப்பீரே யெகோவா ஈரே நீரே. இனியும் தேவையெல்லாம் சந்திப்பீரே யெகோவா ஈரே நீரே. நீரெல்லாம் பார்த்து கொள்வீர் யெகோவா, நீரெல்லாம் பார்த்து கொள்வீர். நன்மைகள் செய்தவரே, நன்மைகள் செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. உம்மாயை சார்ந்திடுவே. நன்மைகள் செய்தவரே, என் உயிர் என் உயிர் உள்ளவரை உம்மாயை என் உயிர் உள்ளவரை உம்மாயை சார்ந்திடுவே. ஆண்டவரே நீர் நல்லவர். ஆண்டவரே நீர் எங்களை ரட்சித்த நாளிலிருந்து மாத்திரம் அல்ல, அதற்கு முன்னதாகவே இருந்து உம்முடைய கிருபையை எங்களுக்கு தந்திருந்தீங்களா. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உயிர் வாழச் செய்தீங்க. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினால் நடத்தினீர். எவ்வளவோ விஷயங்கள் நாங்கள் நினைக்காத கஷ்டங்கள் நடந்தது, எதிர்பாராத விஷயங்கள் நடந்தது. ஆனால் கர்த்தரோ மாறாதவராக இருந்தீர். எங்களுடைய பண சூழ்நிலை மாறினது, எங்களுடைய வேலை மாறினது, நாங்கள் பழகிற நண்பர்கள் மாறினார்கள், எங்கள் வீடு மாறினுச்சு, இடம் மாறினுச்சு, எல்லாம் மாறினுச்சு. ஆனால் நீங்கள் மாறாதவராக இருந்தீங்க. ஆண்டவரே நீங்கள் நடத்துனீங்க. எந்த வீட்டிலாலும் நீங்கள் நடத்துனீங்க, உயர்வு இருந்தாலும் நடத்துனீங்க, கையில் காசு இல்லாமல் நேரத்தில் நீங்கள் நடத்துனீங்க. எங்களோடு கூட இருந்தீங்க. ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நீங்கள் நடத்துவீங்க. ஆண்டவரே இது வரைக்கும் ஏதோ நீங்கள் செய்யாததை அப்படியே செஞ்சது போல் அப்படி இல்லை. ஆண்டவரே நீங்கள் இது வரைக்கும் பூர்த்தியாக நீ ஆண்டவரே பரிபூர்ணமாக நடத்தினீர். அதே போல் வருகிற நாட்களையும் தொடர்ந்து நீர் நடத்துவீர். ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஏதோ புதுசாக எதிர்பார்க்கறதல்ல, உங்களுடைய உறவிலே நாங்கள் மகிழ்ந்திருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. நான் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஒருவரே பாத்திரர். எல்லா துதிகன மகிமை எல்லாம் இயேசு ரட்சகர் நாமத்தினாலே உமக்கே ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் 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 ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். புதிய வருடங்கள் வந்தாலே நம்ம அதிகமாக கேள்விப்படுற டிவியில் இல்லை பார்க்க எல்லாமே வாக்கு தத்தம்
சீரீஸ் வந்துடும் எல்லாரும் இந்த வருஷத்துக்கு. அப்படி சொல்லும் பொழுது போன வருஷம் சொன்ன வாக்குத்தத்தம் பழசாயிரும், அப்புறம் முந்தின வருஷம் சொன்னது ரொம்ப பழசாயிரும், 10 வருஷம் முன்னாடி சொன்னது ரொம்ப பழசாயிரும், நிறைய பேருக்கு ஞாபகமே இருக்காது, மறந்துடும். அது ஒரு காலகட்டத்தில் ட்ரெண்ட் ஆயிடுச்சு, அது செய்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிற வாக்குத்தத்தங்கள் கொடுக்குறவர் தான், ஆனால் அவர் கொடுக்குற வாக்குத்தத்தங்கள் மறக்காது. அவர் சொல்கிற வாக்குத்தத்தங்கள் அது மறக்காது, அது வந்து எக்ஸ்பயர் ஆகாது. ஆபிரகாம் சொன்ன வாக்குத்தத்தம் எக்ஸ்பயர் அப்படி இல்லை, மாதத்துலாம் இல்லை, வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒரு வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கைக்கு தருகிறவராக இருக்கிறார். ஸோ அதனால் நம்ம அதில் அப்படியே ட்ரெண்டில் போயிடாமல் இருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம 2 பேதுரு எல்லா இடத்துக்கும் நிருபம் 2 பேதுரில் நம்ம ஒரு சில காரியங்களை அதை பார்க்க போகிறோம். இரண்டு பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனங்கள் முதல் வாசிப்போம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது: தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அவங்க தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினார்கள். அதனால தான் நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது, வேதம் முழுவதும் வாசிக்கும் பொழுது ஒரு ஒற்றை கருத்தை நம்ம பார்க்கலாம். வேறு வேறு நபர்கள் வேறு வேறு காலத்தில் வேறு வேறு சம்பவத்தில் இருந்து எழுதினாலும் அந்த செய்தி அப்படிங்கிறது அது ஒரே ஒரு செய்தியாக ஒரே கோட்டில் அது வரதை பார்க்கலாம். அதே போல் தான் நிருபங்கள்லையும் நம்ம பவுல் அவர் பார்க்குறோம், பேதுரு பார்க்குறோம். 2 பேருமே வேறு வேறு சுச்சுவேஷன்லேருந்து வராங்க. ஒருத்தர் படித்தவராக இருக்கிறாரு, இப்போ பவுல் வந்து கமாலியல் பார்த்து படித்தவராக இருக்கிறாரு. ஆனால் பேதுரு அந்த மாதிரி இல்லை, அவங்க மீன் பிடிக்கலாக இருக்கிறாங்க. அதே போல் பல நபர்கள் பல சூழ்நிலை இருந்தாலும் செய்தி ஆவியானவர் அவங்களுக்கு உணர்த்தினதுனால நம்ம நிருபங்கள் ஃபுல்லாக வாசிக்கிறப்போ ஏதோ ஒருத்தர் எழுதின மாதிரியே இருக்கும். அவங்க சொல்கிற அந்த கருத்துக்கள் இதுதான் சரி, இப்படி தான் நடக்கணும். அப்போ ஒரே அங்கங்கே சில இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரே வார்த்தைகளையும் கூட அவங்க சொல்கிறத பார்க்க முடியும். சில இதில் கருத்துக்கள் ஒன்றா இருக்கும், அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகள் வேறு வேறையாக கூட இருக்கலாம். அப்போது ஆவியானவர் அவங்களுக்கு கொடுத்த அந்தனால நம்ம அந்த வாசிக்கும் போது நம்ம அந்த அதிசயத்தை என்ன பண்ணலாம், நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நிறைய விஷயம் பவுலுமே சொல்லுவார். இதில் வந்து நம்ம இன்றைக்கு நம்ம கவனிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. இதிலேயே அவர் வந்து 2ஆம் வசனத்தில் சொல்கிறார்ல, இதுலேயே இந்த அதிகாரத்தில் 8ஆம் வசனம் வாசிக்கிறப்ப அங்கேயுமே சொல்கிறாரு. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. மீண்டும் பாருங்க 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலையும் அவர் திரும்ப சொல்றாரு, கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். பாருங்க மறுபடியும் அவர் வந்து சொல்றாரு இல்லையா. அதே போல திரும்பவும் இவர் எழுதி முடிக்கும் பொழுது 18ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். அப்போது இந்த இது 3 அதிகாரம் தான் இருக்கு இல்லையா, 3 அதிகாரம் தான் இருக்குது. அப்போது எல்லா அதிகாரத்துலையுமே அவர் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அதை வந்து திரும்ப திரும்ப அவர் வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறார். அப்போ ரொம்ப முக்கியமானதாக அவங்க கருதுனது தான், அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லட்சியம் அப்படின்னு வைத்திருந்தது வந்து
நம்ம வந்து இந்த நாட்களில் ரோமர் சாமியாரத்தில் பெருசாக வந்துடணும், இல்லை பெரிய ஒரு சர்ச்சு கட்டணும் அப்படின்றதுலாம் அவங்களுடைய நோக்கம் அல்ல. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அவங்களும் அதை மேன்மை என்னன்னாங்க, மற்றவங்களுக்கும் அதை என்ன பண்ணுறாங்க, நீங்களும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த அறிவு அப்படி அறியும் பொழுது அது எப்படி செய்யணும், அது என்ன நடக்கும் அப்படி நீங்கள் அறிஞ்சிங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத விளைவுகளையும் அவங்க வந்து சொல்கிறத பார்க்குறோம். பவுலும் கூட அதே தான் சொல்கிறார். பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போமே. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஓகே, அப்போது பவுலும் சொல்கிறாரு, அவரை இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். அப்போ அதுதான் அவங்களோட வாழ்க்கையில் நோக்கமாக இருந்தது. அப்போஸ்தலர் வாழ்க்கையில் நோக்கமாக இருந்தது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. ஸோ அதையும் சரியாக நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிகிறதுனா என்ன? இயேசு வந்து இந்த பூமியில் பிறந்தது, நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார், அதோடு நிப்பாட்டிடுறதா? அவரிடத்தில் நம்ம உண்மையாக அன்பு கூறும் பொழுது நம்ம அவரை பற்றின எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்ள விரும்புவோம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம பூமியில் இருக்கவங்க நமக்கு பிடிச்ச ஒரு நடிகரோ இல்லை யாரோ ஒருத்தரை நமக்கு ரொம்ப பிடிக்குதா அப்படின்னா நம்ம என்னென்னலாம் அவரை பற்றி தெரிஞ்சுக்குவோம். அப்படின்னா என்னென்னலாம் தெரிஞ்சுக்குவோம்? பிறந்த தேதி, அது என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன சாப்பிடுவார், என்ன சாப்பிட மாட்டார், அவர் வீடு எங்கே இருக்குது, அவர் அது எங்கே இருக்குது, எல்லாமே அப் டு டேட்டாக என்ன பண்ணுறோம், அது தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். அப்போ அதை அவருடைய ரசிகர் அல்லாதவங்களுக்கு கோபம் வரும். இதெல்லாம் தேவையாடவனுக்கு, நீ விரும்புகிற பார்க்குற அவர் பேர் என்ன என்ன எது வீடுக்கு தெரிஞ்சால் ஓகே, இதெல்லாமா நீ தெரிஞ்சுக்குவ. அப்போது அதிகமாக அன்பு கூறும் பொழுது டாப் டு பாட்டம் இன் அண்ட் அவுட் எல்லாமே என்ன பண்ணும், அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணுறாரு, எத்தனை மணிக்கு எந்திரிப்பார், என்ன ப்ரெஷ் யூஸ் பண்ணுறாரு, என்ன சட்டை, என்ன ஷூ, அதெல்லாம் பேஸ்ட்டு எல்லாம் தெரிஞ்சு, இதெல்லாம் என்னடா தெரிஞ்சு, அதே நீ என்னடா பண்ண போகிற? இல்லை, எனக்கு அவர் அந்த பிடிக்குங்கிற ஒரு விஷயம், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே அந்த விஷயம், அவரை பற்றின எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும். இன் அண்ட் அவுட், அவங்க அப்பா தாத்தா அப்படின்னு பரமனந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், இன் அண்ட் அவுட் நம்ம செய்கிறோம். அதே போல் கிறிஸ்துவத்தில் நம்ம அன்பு கூறும் பொழுது கிறிஸ்து அவர் எங்கே இருந்தார், எப்போ, பழைய ஏற்பாட்டில் என்ன, புதிய ஏற்பாட்டில் என்ன, மீண்டும் எப்போ வரப்போகிறாரு, என்ன செய்கிறார், என் வாழ்க்கையோட சித்தம் என்ன அப்படின்னு அவரை பற்றின முழுவதுமாக கற்றுக்கொள்ளுகிற, இல்லை கற்றுக்கொள்ளணும், அறியணும் அப்படிங்கிற விருப்பம் நமக்கு இருக்கணும். நிறைய பேர் இன்றைக்கி ஒரு சிலர் சொல்கிறாங்க என்னென்னா, எனக்கு புதிய ஏற்பாடு போதும், பழைய ஏற்பாடு எனக்கு வேண்டாம், அது தேவையில்லை, அதை வாசி நான் என்ன பண்ண போகிறேன், இயேசு வந்தார், எனக்காக பிறந்தார், ரசித்தார், அது எனக்கு போதும், எனக்கு இயேசு மட்டும் போதும், வாழ்ந்தார் அப்படிங்கிறாங்க. ஆனால் பவுல் சொல்கிறார் இல்லையா, பவுல் என்ன பண்ணுறாருன்னா, மெல்கிசேதேக்கு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இயேசு எப்படி இருந்தாராம், ஆசிரியர்னா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது என்ன பண்ணுறாருன்னா, ஜனங்களை பார்த்து சொல்கிறார், அவங்களுக்கு இன்னமும் நான் நிறையா எழுதணும், இந்த ரகசியங்கள்லாம் இருக்குது, ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, குழந்தைகளை போல் பால் ஒன்றகராக இருக்கிறீங்க, இதெல்லாம் சொல்ல முடியல. அப்போது அவர் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மையாக கருதுனால அவர் எங்கெல்லாம் போயிருக்காரு பாருங்க, மெல்கிசேதேக்கில் போய் அதை தியானம் பண்ணி எடுத்து கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறாரு. இயேசு சொன்னார் இல்லையா, ஆபிரகாமின் நாளைக்கான ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அப்போ டபக்குன்னு நமக்கு ஆசை வரணும், ஆபிரகாம் இயேசு பார்த்தாரா, எங்கடா இயேசுவை பார்த்தாரு அப்படின்ற ஆரம்பம் நம்ம எடுத்து வாசிக்கிறோமானா இல்லை. ஆபிரகாம் பார்த்தான், நமக்கு என்ன அவர் பார்க்கலன்னா நமக்கு என்ன, நம்ம வேலை போல பார்த்துட்டு ரசிக்கப்பட்டோமா போனோமா இல்லை. கிறிஸ்துவ அறிகிற அறிவு, அவருக்கு நம்ம அன்பு கூறும் பொழுது இயேசு அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு ஆசை வரும். பழைய ஏற்பாட்டில் இயேசு ஆபிரகாம் இயேசுவை பார்த்தாரா, இயேசு ஆபிரகாம் பார்த்தாரு நமக்கு முக்கியம் இல்லை, ஆபிரகாம் இயேசு அங்கே இருந்தாரா அப்படி என்ன பழைய ஏற்பாட்டில் இருந்தார், உடனே போய் என்ன பண்ணோம், எங்கே இருந்தார், என்ன செஞ்சார், எதுக்கு, அது சில பேர் அதுக்காக எனக்கு என்னங்க பிரயோஜனம் இல்லைங்க. அவரிடத்துல நம்ம அன்பு கூறும் பொழுது பவுல் செஞ்சுருக்கிறார்ல, பவுல் அப்படி தானே பண்ணியிருக்கிறார், இந்த தியானம் பண்ணி இந்த வசனங்கள் எடுத்து பார்த்து அதை புரிஞ்சு அவர் தியானம் பண்ணி அப்புறம் தான் பேசுகிறார். எடுத்தோடனே ஒரு விஷயத்தை தியானம் பண்ணால் பேச முடியுமா, அப்போ யோசிச்சு பேச முடியாது, இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா லைவில் பேச முடியாது. நம்ம ஏற்கனவே அதை தியானம் பண்ணி எடுத்து வச்சுருந்தா தான் அதை பற்றி விளக்கம் சொல்ல முடியும். எப்படிங்க இப்படி இருக்குது, அவர் மெல்கிசேதேக்கு முறைமையின்படி ஆசிரியர் ஆனார் அப்படின்னு அநேக அந்த பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து அங்கேயும் இருக்கிறார். கிறிஸ்து எப்பொழுதுமே என்ன பண்ணுறார், இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறேன்னா எங்கே ஏது வரப்போகிறாரா, எப்போ வரப்போகிறார், என்ன ஏது வசனங்களில் அவரை பற்றின இன் அண்ட் அவுட் ஓவரால் நமக்கு ஒரு அறியணுன்ற அறிவு, ஒரு ஆசை நமக்கு இருக்கணும். அது பவுலுக்கும் இருந்தது,
பேதுருவுக்கும் இருந்தது. அவங்களுக்கு இருந்தது மாத்திரம் இல்லாமல் ஜனங்களுக்கு என்ன பண்ணுற சொன்னாங்கன்னா, நீங்கள் இருக்கணும், அந்த இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற அதாவது முக்கியத்துவப்படுத்தாங்க. ரெண்டாவது அந்த முதலாம் 2 பேதுரு பார்ப்போம். 2 பேதுருவில் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும், தைரியத்தோடே ஞானத்தையும், ஞானத்தோடே இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடே பொறுமையையும், பொறுமையோடே தேவ பக்தியையும், தேவ பக்தியோடே சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடே அன்பையும் கூட்டி வழங்குங்கள். ஓகே, ஸோ இது ஒரு லிஸ்ட்டு வந்து நம்ம கனிகள் நம்ம வந்து எப்படி பட்டவர்களாய் இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் என்னென்ன இருக்கணும், தைரியம் இருக்கணும், ஞானம் இருக்கணும், பொறுமை இருக்கணும், இச்சை அடக்கம் இருக்கணும், தேவ பக்தி இருக்கணும், சகோதர சிநேகம் இருக்கணும், அதோட அன்பையும் கூட்டி வழங்க. எல்லாத்தோடையும் கூட அன்பு ரொம்ப முக்கியம். ஸோ பவுல் எழுதும் பொழுதும் அந்த வார்த்தைகள் தேவ பக்தி, இச்சை அடக்கம், அவர் கலாத்தியரில் சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அதே போல் நிறைய இடங்களில் அவருமே அந்த லிஸ்ட் படியிருக்கார். நம்ம பிலிப்பியரில் வாசிச்சோம் இல்லையா, 3ஆம் அதிகாரம், அதில் கூட வாசிக்கும் பொழுது அங்கே அவர் ஒரு லிஸ்ட் எடுக்கிறார். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள். அப்போ அவர் ஒரு லிஸ்ட்டு போடுறார். அப்போ இதையே நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிந்தித்து கொண்டிருங்கள். இவைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிரயாசம் எடுங்க. அப்போது நல்ல கனி உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும், தேவன் விரும்புகிற கனி உள்ளவர்களாய் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு அவங்களும் அப்படி இருந்தாங்க, நம்மளும் அப்படி இருக்கணும்னு எழுதுறாங்க. அப்போ கனி, நல்ல கனி உடையவர்களாய். அப்போ லிஸ்ட்டு வந்து ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதை பார்க்குறோம். ஆனால் சொல்லும் பொழுது ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் விளங்கும். ஏதோ கொஞ்சம் மாத்திரம் இல்லை. இப்போ கலாத்தியர் 5:22-23 9 வாசிப்போம். ஆவின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்போ அவர் லிஸ்ட் எடுக்கிறார். ஆனால் அதே பிலிப்பியரில் அவர் சொல்லும் பொழுது, அவர் பிலிப்பியரில் எபேசியர் நினைக்கிறேன், அவர் சொல்லும் பொழுது ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் உண்மையிலும் அது விளங்கும். அப்போ ஆவியின் கனி அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு லிஸ்ட்டு போடுறது அல்ல, சகல நற்குணத்தில் விளங்கணும். இயேசு கிறிஸ்துவ தான் நமக்கு சொன்னார், நீங்கள் வந்து உங்கள் பரமபிதாவை போல பூரண சர்க்குணராய் இருங்கள். ஸோ நிறைய நமக்கு வந்து டவுட்டாக இருக்குது, நம்ம எப்படி அவரை போல் எப்படி இருக்கிறது, பிதா போல் இருக்க முடியுமா இல்லை அப்படின்னு நினைக்கலாம். நம்மளால் முடியாத ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்து சொல்ல மாட்டார். சரியா? அப்போது நம்ம அதுக்கு பிரயாசம் எடுக்கணும். எப்படின்னா ஆவியா நமக்குள்ளே இருக்கிறனால நம்ம ஒரு நாளும் நம்மளை சொல்லி என்ன பண்ணுறார், நடத்துகிறார். நல்ல கனி உள்ளவர்களாக, மாம்சத்தின் கிரியைகள் இல்லாதவர்களாக எடுக்கணும், இச்சை அடக்கம் உள்ளவர்களாக, அன்பு உள்ளவர்களாக. 1 கொரிந்தியர் 13 பவுல் சொல்கிறார், அன்பு எவ்வளோ முக்கியம், விசுவாசத்தை காட்டிலும், தீர்க்க தரிசனத்தை காட்டிலும், அந்நிய பாஷையை காட்டிலும் அன்பு பிரதானமாக இருக்கிறது. அன்பு இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை என்று அவர் சொல்கிறத பார்க்குறப்போ ஆவின் கனி நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்கணும். அது மிகுதியாக நம்ம கொடுக்குறவர்களாக இருக்கணும். ஸோ அடுத்து நம்ம வாசிப்போம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிப்போம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுக்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்ளுவார்கள். 2ஆம் வசனம் வாசிச்சிடலாம். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். ஸோ தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு எச்சரிப்பு கொடுக்குறோம். யாரை குறித்து? கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், அவங்களை குறித்து ஒரு எச்சரிப்பு. இந்த எல்லா நிருபங்கள்லையுமே எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷங்கள்லேருந்து 27 புஸ்தகம் புதிய ஏற்பாடில் இருக்கு இல்லையா, 26 புஸ்தகங்களிலும் ஏதோ ஒரு வகையில் கள்ள போதகர், கள்ள போதனை, ஏதோ ஒரு எச்சரிப்பு 26 புஸ்தகத்தில் இருக்குது. ஒரே ஒரு புஸ்தகத்துலாம் இல்லை. எந்த புஸ்தகத்தில்? வெளிப்படுத்தல இல்லையா? வெளிப்படுத்தல நிறையா இருக்குது. எந்த புஸ்தகத்தில் இல்லை? 27 புஸ்தகத்தில் புதிய ஏற்பாடில் 26 புஸ்தகத்தில் ஏதோ ஒரு ரெஃபரன்ஸாவது இருக்கும் எச்சரிப்பு. இந்த மாதிரி கள்ள போதகர், கள்ள போதனை. ஒரே ஒரு புஸ்தகம் மட்டும் இல்லை. எந்த புஸ்தகம் சொல்லுங்க பாப்போம்? யூதாவிலே இருக்குது. யூதாவில் நிறையா இருக்குது. நல்லா மண்டையில் கொட்ட பாரு யூதா தான். பிலேமோன். ஏன்னா பிலேமோன் ஏன் இல்லை அப்படின்னா, பவுல் வந்து பிலேமோனுக்கு எழுதுறார், ஒனேசிமு வரான்ப்பா, அவனை சேர்த்துக்க, சகோதரனை போல் பார்த்துக்க, அதுக்காக தான் எழுதுறாரு. நோக்கம் அதுக்காக, மற்றபடி மற்றது எழுதுகிற மாதிரி இல்லை. அந்த லெட்டர் அதுக்காக எழுதப்பட்டனால ஒரே ஒரு அதிகாரம்
அவ்வளோதான். அதில் மட்டும்தான் இந்த போல் விஷயங்கள் இல்லை. மற்ற 26 புஸ்தகத்திலையும் எச்சரிப்பு வார்னிங் கொடுத்துருக்காங்க. யாரை குறிச்சுன்னா கள்ள போதனைகளை குறிச்சும் கள்ள போதகர்களை குறிச்சும் வார்னிங் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இன்னும் சில இடத்துல பேர்களை சொல்லியே என்ன பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் தவறான போதை செய்கிறாங்க, அவங்க கூட நீ சேராத. அதே போல் அந்த மார்க்கத்தார், அந்த ஒரு 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 கொள்கை உடையவர்கள், அதை பேரே சொல்லி தான் என்ன பண்ணுறாங்க, எச்சரிப்பு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். எவ்வளோ பேர் பின்பற்றுவாங்களா? அநேகர். கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். என்னடா அது கெட்டதை வேலை பண்ணுவாங்களா அப்படின்னு. நிறைய நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஜனங்கள் வஞ்சிக்கப்படுறது பார்த்து நம்ம கவலைப்படுறோம் இல்லையா? ஐயோ இப்படி ஜனங்களை வஞ்சிக்கிறாங்களே அப்படின்னு. அவன் எல்லோரும் வஞ்சிக்கப்பட்டா போகிறான், அவன் விரும்பி தான் போகிறான். எனக்கு அதுதாங்க வேணும். சத்தியத்தை போச்சு கேட்குறேன், எல்லாம் வேண்டாம். இன்னைக்கு அப்படியே மாறி போச்சு. சத்தியத்தை போதிக்கிறவங்களாம் பார்த்து இவன் சொல்கிறான், அவங்க தான் கள்ள போதகர். யார் கள்ள போதகரான்? ஆண்டவர் உண்மையாக இருப்பா, பணக்காரன் இருக்கும், ஏழைங்களா அதெல்லாம் முக்கியம் இல்லை, பாடுபத்திரம் வரும், நீங்கள் கர்த்தருக்குள்ளே நிலைத்தரு, அவரோட உறவு தான் முக்கியம்னா அவங்கள கள்ள போதகரான்னு சொல்கிறாங்க. ஜனங்களுக்கு அதான் நம்மளுக்கு விரும்பி இருக்குது. ஜனங்கள்லாம் விரும்பி தான் அங்கே போய் இன்னைக்கு இது எங்களுக்கு அதுதான் வேண்டும் அப்படின்னு. இயேசுக்கு சிலுவையில் அறையும் பொழுது ஜனங்கள் என்ன பண்ணாங்க, ஒரு கூட்டம் பெரிய கூட்டம் ஜனங்க உசுப்பேத்தி விட்டனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இவரை சிலுவையில் அறையும். எல்லாம் என்ன தெரியாமல் கத்துறான். இந்த கும்பல் ஆமீன் போடுற கேஸ் நிறைய எப்போதுமே இருக்கும். நிறைய என்ன தான் இருக்கும். சில நம்மளே போட்டுருவோம். அப்புறம் தான் யோசிப்போம், ஐயோ நம்மளும் சொல்லிட்டோமா அப்படின்னு. ஸோ அப்போ இந்த அநேகர் பின்பற்றுவாங்களாம் கெட்ட நடக்கைகள். அவர்களால் என்ன ஆகுமா, கர்த்தருடைய நாம் சத்திய மார்க்கம். ஆமாம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தவறு செய்கிறவர்களால், கள்ள தீர்க்கதரிசிகளால், கள்ள போதகர்களால் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுவதில்லை. எப்போ தூஷிக்கப்படுதுன்னா, அந்த கள்ள போதகர்களையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் இவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் என்று யார் குற்றம் சாட்டுகிறார்களோ, அவர்களை வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களால் தூஷிக்கப்படுது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது யாரால் தூஷிக்கப்படுதுன்னா, இப்போ அப்படி இவங்க சொல்கிற மாதிரி சொன்னோங்களேன், இதனால தாங்க தூஷிக்கப்படுதுன்னா இல்லை, அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா, பவுல் அவங்க பேர் சொல்லி எழுதுறாரு. நம்ம சொல்லணும் அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் பேர் சொல்லக்கூடாது, பேர் சொல்லக்கூடாது, ஊர் சொல்லக்கூடாது, நீங்கள் நேரில் போய் சொல்லுங்கள். பவுல் நேரில் போய் சொல்லியிருக்கலாமே. அவங்களுக்குள்ள இந்த உள்ளதை உள்ளதென்றும் உண்மைனா எப்போ சார் நீ என்ன நேரில் போய் சொல்கிறது, அது போடா அப்படின்னு. இன்னைக்கு என்ன பண்ணுறான், நீ நேரில் போய் சொல்லு, அவங்க காதில் போய் என்ன பண்ணு சொல்லு, இதில் பண்ணு, மறைமுக சொல்லு. அப்படி இல்லை பேதுரு, அப்படி இல்லை. இப்போ பேதுரு வந்து அந்தியோகியாவில் என்ன செய்கிறாரு, ஜனங்களோட சாப்பிட்டு இருந்தார், புறஜாதி மக்களோட. யூதர்கள் எருசலேம் வந்து வந்தாங்கன்னு தெரிஞ்சோடனே தன்னை சாப்பிடாதவங்களாம் காட்டிக்கிறார். பவுல் சொல்கிறார், கலாத்தியர் 2 வாசிக்கிறோம், நான் எல்லாருக்கும் முன்பாக பேதுருவை நோக்கி சொன்னது. எல்லாரும் அங்கே தான் நிற்கிறாங்க. இன்னைக்கு இந்த கள்ளத்துக்கு இருந்துதான் சொல்லியிருப்பாங்க, பவுல் நீங்கள் பெரிய தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் பேதுருவை தனியாக கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணணும், அந்த மரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்துடணும் அப்படின்னா. இப்போ அவர் இல்லாதனால பெரிய ஆட்டம் ஆடுறாங்க. இருந்து தான் தெரியும், இருந்தால் அவருக்கு கல்ல போதும் சொல்லிடுவாங்க ஆட்டுறதுக்கு, அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போது யாரால் கர்த்தருடைய நாமம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது அப்படின்னா, ஒருத்தன் தப்பு பண்ணும்போது நீ தப்பு பண்ணுற மனம் திரும்புன்னு சொல்கிறதுனால அல்ல. யாரால் அந்த கெட்ட நடக்கையை செய்கிறாங்க, அந்த கெட்ட நடக்கை அநேகர் பின்பற்றுகிறார்கள், அந்த கள்ள தீர்க்கதரிசியாலும் அவர்களை பின்பற்றுகிற ஜனங்களாலும் நாமம் தூஷிக்கப்படுகிறது. யாரால்? புறஜாதி தூஷிக்கிறான். இன்றைக்கும் பாருங்கள், இந்த குறை சொல்கிறாங்க இல்லையா, சாம்சன் பால், ரோஸ்டிங் டுடேஸ் கிறிஸ்டியானிட்டி, பிரபின், இவங்கெல்லாம் யார் குறை சொல்கிறான்னா இவன் தான். புறஜாதி மக்கள் என்ன பண்ணுறாங்க, பரவாயில்ல அவங்களாவது நல்லது சொல்கிறாங்க, தப்பு தட்டி கேட்குறாங்கன்ற அவன் தூஷிக்கலை. அவன் யாரை தூஷிக்கிறான், இந்த டான்ஸ் ஆடுற கும்பலையும் தப்பாக காசு ஏமாத்துற கும்பலையும் தான் அவன் தூஷிக்கிறான். என்னங்க என்ன செய்யறவங்களாம் கிறிஸ்தவனா அப்படின்னு தான் அவன் தூஷிக்கிறான். அப்போது வேதத்தில் நம்ம தெளிவாக வாசிக்கிறோம், கர்த்தருடைய சத்திய மார்க்கம் யாரால் தூஷிக்கப்படுதுன்னா, தவறு செய்யும் பொழுது அதை சொல்லுகிறவர்களால், அதை சுட்டி காட்டுகிறவர்களால் அல்ல, குறை சொல்லுகிறவர்களால் அல்ல, அதை தவறை செய்கிறவர்களாகவும் அப்படி வளருது, தவறை செய்கிறவர்களாலும், ஆமாம், தவறை செய்கிறவர்களாலும் அவர்களை பின்பற்றி செல்கிற ஒரு கூட்டத்தினாலே தான் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அப்போ நம்ம எப்பொழுதுமே நமக்கு தெரிஞ்ச நபர்கள் வரும் பொழுது, இந்த போல் சம்பவம் நடக்கும் பொழுது நாம் மௌனமாக இருக்க கூடாது. பவுலும் பேதுரும் மௌனமாக அவங்க இல்லை.
அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க, அதை சொல்கிறாங்க. ஜனங்கள் ஏற்றுறாங்க, இல்லை நீங்கள் இதை விட்டு விலகுங்கள், அவர்களை சபை விட்டு நீங்கள் ஒதுக்கி வையுங்கள் அப்படின்னு ஓப்பனாக. ஏன்னா உண்மை இருக்கணும். தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிறார். சபை என்பது ஒரு கழுவப்பட்ட பாவியாக இருந்தாலும் அங்கே இருந்தால், ஆனால் மனம் திரும்புகிற ஒரு அனுபவங்களுக்கு வேணும். ஒரு தப்பு எல்லாம் செய்யணும் இல்லையா, மனுஷன் அதை பாவத்தோடு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தவறு என்று வரும்பொழுது, ஆமாம் நான் தவறு தான் செஞ்ச தவறு தான், நான் அந்த செய்யாமல் இருக்கணும் அப்படின்ற அந்த பரிசுத்தமாக வாழணுன்ற எண்ணம் அது எல்லாருக்கும் இருக்கணும். ஆனால் அது இல்லாமல் அதெல்லாம் ஒன்று தப்பு இல்லைங்க, இதெல்லாம் தப்பு இல்லை அப்படிங்கிற எண்ணம் அது ஆவியானவர் எப்பொழுதும் யாருக்கும் கொடுக்கவில்லை. ஸோ அப்போ நம்ம எப்பொழுதுமே இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்து நம்ம வாசிக்கலாம் 3ஆம் அதிகாரம் 9-12. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகை, இயேசு அவர் சீக்கிரம் வருவார், இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்லி போனதுனால அவங்க ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து வருவார்னு எதிர்பார்த்தாங்க. அதை ஜனங்களுக்கும் எப்பொழுதும் நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னால் அது திருடனை போல அது வரும். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்போ நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அப்போ எல்லா நிருபங்களிலும் அவங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்க அப்படின்னா அது இயேசு கிறிஸ்துடைய வருகையை எதிர்பார்த்து நோக்கி இருக்கிறவர்களாய் அவங்க இருந்தாங்க. 15ஆம் வசனம் வாசிக்கிறோம், 15-16. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். போதும் பாருங்க, பேதுரு சொல்றாரு, பவுல் என்ன பண்ணியிருக்கிறான்னா எல்லா நிருபங்களிலும், பவுல் எழுதின எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து எப்படியாவது நீங்கள் பார்க்கலாம். ஒரு சில நிருபங்கள் தெசலோனிக்கேயர்லாம் நல்லா டீட்டெயில்டாகவே அவர் எழுதுறாரு. ஏன்னா ஜனங்கள் சந்தேகப்படுறாங்க, செத்ததுக்கு அப்புறம் என்ன மாம்சம் வரும், இல்லை எப்படி அது எப்படி செத்தோன்னே ஒன்றுமில்லாம் மண்ணோட மண்ணா மக்கிருமே அப்படின்ற சந்தேகம் இருக்குது. அப்போ சொல்லி எழுதுறாரு, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. மிருகங்களுடைய மாம்சம் வேறு, மச்சனுடைய மாம்சம் வேறு. நீ விதை விதைக்கிறப்போ மரம் வரும்னு உனக்கு தெரியுமா? இல்லையா? அதோட இது விதையை கையில் நசுக்கிட்டு போயிடலாம், மரத்தாட்டி நசுக்க முடியுமா? முடியாது. ஆனால் இத்தோண்டு விதையிலேருந்து தானே எல்லாம் வருது, முளைச்சது வருது இல்லையா? அப்படி இருக்க இப்போ நீ ஏன் சந்தேகப்படுற? நம்ம மரித்தால் இயேசு கிறிஸ்து நம்மளை உயிர்த்தெழுப்ப, அந்த சரீரம் வேறு, ஆவிக்குரிய சரீரம். ஒரு 1.5 அதிகாரம் எழுதுறாரு. அப்படிங்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. சில நேரத்தில் துக்க வீட்டில் போய் படிப்போம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவருடைய வருகையை ஏதாச்சும் உயிர்த்தெழுவோம் அப்படின்ற விஷயம் அப்போது எல்லா நிருபங்களையும் போல் என்ன பண்ணுறாரு, எழுதியிருக்கிறார். அது சொல்கிறார், இவரும் அப்போ எழுதுறாரு, எல்லாத்துலேயும் திரும்ப மென்ஷன் பண்ணுறார். இன்னொரு அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார், நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுல். நல்ல வார்த்தை இல்லை, நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுல். ஏன் நிறைய பேருக்கு இன்றைக்கி பவுலை பிடிக்க மாட்டேங்குது. அவர் பிரியமில்லாத சகோதரனாக ஆகிட்டார். அவர் என்னங்க ரொம்ப அநியாயம் பண்ணுறாரு, அடிமைங்கிறாரு, சும்மா வர தாழ்மையோடே இதாக பேசுறாரு. சரியில்லைங்க. நம்மளாம் உயர்வான மனப்பான்மையோடு இருக்கணும். காசு வாங்க மாட்டேங்கிறாரு, கொடுக்கல் வாங்கிட்டாரு, அவர் கைகளால் சில இடத்துல வேலை செஞ்சாங்கிறாரு, ரொம்ப மோசம் பண்ணுறாருங்க அவர். ஆமாம், அதனால் நிறைய பேர் பிடிக்கல, அப்படியே பிரசங்கிக்கிறாங்க, பவுலை போல இருக்கக்கூடாது, அவர் வார்த்தை சரியில்லை அப்படின்னு. ஓகே, அவங்க அப்படியே போயிட்டோம். நம்ம இதில் வாசித்தோம் இல்லையா? எங்கே வாசித்தோம்? இதில் ஃபுல்லாக வாசிக்கல, அந்த ஒன்றை மட்டும் நம்ம பார்த்துட்டு 14ஆம் வசனத்தில் இதை போல் அந்த கள்ள ஊழியர்கள் அவங்கள பின்பற்றி போகலாம் சொல்லி முடிக்கும் பொழுது, பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். அவங்களாம் யாரா? ஆமாம், பொருளாசைகளில் பழகின இருதயத்தையுடைய சாபம். பொருளாசை அப்படிங்கிறது ஒரு ஆசீர்வாதம் இல்லை, சாபம். ஃபாதர் ஒரு பாட்டு அழகாக பண்ணியிருக்கார், வசதியை தேடி ஓடாதே அது தொடுவானம். வானத்தை தொடுறேன்னு போனால் என்ன ஆகும்? நீ போயிட்டே இருக்க வேண்டியது தான்.
அது என்றைக்கும் ஒரு திருப்தி அது கொடுக்காது. பொருளாசை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அப்போ அதையும் எழுதுறான். அப்போ அவங்களாம் யார்? சாபத்தின் பிள்ளைகள். அப்போது பவுலை எனக்கு பிடிக்கல, பேதுருவை எனக்கு பிடிக்கல, இவர் இயேசு ஜோம் பண்ணது பிடிக்கல. ஆமாம், அவர் ஜோம் பண்ணாராம், ஆண்டவரே என் சித்தத்தின்படி அல்ல, சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு சொன்னாராம். அது தப்பு, நம்மளை ஜெபிக்கக்கூடாது. ஆமாம், கிரஹாம் ஸ்டெயின்ஸ் வந்து ஆண்டவருக்காக ரத்த சாட்சியாக மரித்திருந்தார் இல்லையா, அவர் உயிரோடு கூட அந்த காரில் என்ன பண்ணாங்க, எரிச்சிட்டாங்க அவரோட பிள்ளைகளையும். இன்றைக்கி அவர் சொல்லும் பொழுது அவர் தப்பு பண்ணிட்டாரு. அவர் வந்து என்ன பண்ணிடணுமா, அப்படியே ஜீபமா ஏதோ பண்ணி அவர் நினச்சிருந்தா ஆண்டவராக பாரு, அவருடைய தப்பு அப்படின்னு பரிசுத்தவான்கள் அவங்க இரத்த சாட்சியாக மறிச்சதையும் தேவனுக்காக அவங்க வந்து அவ்வளோ பாடுகளையும் எந்த ஒரு பணாசை இல்லாமல் பொருளாசை இல்லாமல் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்த வாழ்க்கையை இன்றைக்கு இந்த கண் சொருகி போன குருடர்கள் சொல்கிற போல் அந்த சாபத்தின் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்களாம், அவர் சரியில்லை, பேதுரு சரியில்லை, அனனியா சப்பீராவை கொண்டுட்டாரு, கொலகாரன், ஆண்டவர் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டார், பவுல் சரியில்லை, அப்படி இவங்க பரிசுத்தவான்களை குறை சொல்கிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஆமாம், நம்ம சொல்லும் பொழுது அவங்க வந்து அவங்கள புண்படுத்திடக்கூடாது, அவங்கள வந்து இது பண்ணிடக்கூடாது, அவங்க வருத்தப்பட்டுறாங்க அப்படின்லாம் அவங்க பார்க்கல. பேதுரு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்மளாம் கூட இப்போ யோசிப்போம், நம்ம சொல்லுவோமா சாபத்தின் பிள்ளைகள்னு சொல்லுவோமா, கொஞ்சம் யோசிப்போம், எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு தப்பாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு போயிடும். ஆனால் பேதுரு அந்த இந்த இதுக்கெலாம் இடம் கிடையாது. அவர் தைரியமாக என்ன பண்ணுறார், வார்த்தைகளை சொல்கிறார். ஏன்னா அவங்களுக்கு மனம் திரும்பணுமே, எப்போ தான் மனம் திரும்புவான். அப்போது அவர் அழகாக சொல்கிறார், நமக்கு எனக்குன்னு கூட சொல்ல, நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுல் சொல்கிறார். இப்போ எல்லா நிருபங்களும் எழுதியிருக்கிறாரு. அவர் சொல்கிற விஷயங்கள் கொஞ்சம் கடினமாக தான் எப்படி இருக்குது, அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. பட் நீங்கள் அதை வாசிங்க, அவரை பின்பற்றுங்க சொல்கிறத குறித்து சொல்கிறார். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது. ஏன்னா நமக்கு தெரியும் பவுல் வந்து அந்த தரிசனம் நிறையா பார்த்ததுனால ஒன்றும் இல்லை, மெல்கிசேதேக்கை எடுத்துக்குவோமே, அந்த விஷயங்கள் அழகாக அவர் கனெக்ட் பண்ணி சொல்கிற விஷயமா இருக்கட்டும். பிரதான ஆசிரியனை குறித்து எபிரேயர் நிருபமாக நிறைய இடத்துல அவ்வளோ டீட்டெயில்டாக அவர் வந்து நிறைய தரிசனங்கள் மூலியமாக அவர் எழுதுகிறார். அது எல்லாருக்கும் மிக பிரோஜனமாக அது இருந்தது. அதே போல் அவங்க சொல்லும் பொழுது கடைசியாக ஒன்று பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். 12ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன். ஓகே, ஸோ அப்போது இவங்க அதாவது ஜனங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிற விஷயங்களை மறுபடியும் நினைப்பூட்டுவதற்கு நான் அசதியாயிரேன். அதான் சொல்லியாச்சே, உங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு நான் இல்லைப்பா, நான் ஒவ்வொரு முறையும் நான் நினைப்பூட்ட நான் வந்து எப்போதுமே நான் ஆயத்தமாக இருக்கேன். அதே போல் பவுல் சொல்கிறார் பிலிப்பியர் 3:1, மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள், எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாக இருக்கும். ஏற்கனவே எழுதியாச்சு நிருபத்தில், அவங்களுக்கு இருக்குது, கையிலையும் இருக்குது. ஆனால் அது முக்கியமாக என்றனால உங்களுக்கு நலமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கிற நல்ல விஷயங்களையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, எழுதும் பொழுது அவங்க எழுதுகிறாங்க. பேதுரு சொல்கிறார், பவுல் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி நிறையா பேருக்கு என்ன எப்படி எதிர்பார்க்குறோம், ஒரு வாரம் உங்கள் மெசேஜ் எப்படி கேட்கணுமா, புதுசாக இருக்கணுமா, இது வந்து நம்ம அப்படியே புதுசாக இருக்கணும். நிறைய பேருக்கு பழசன இது பிடிக்கல, ஐயா என்ன நீங்கள் அப்படி சொன்னதே சொல்கிறீங்க அப்படின்னு புதுசாக எடுங்க, புதுசாக இப்படி எடுங்க, அப்படி எடுங்க, எப்படி எடுங்க. இதனாலேயே 10 பேர் என்னாச்சுன்னா இல்லாத போல் அதெல்லாம் எடுத்து பேசி விட்டு அதை போய் புதுசாக எனக்கு வேணும் அவ்வளோதான். என்கிட்ட நாங்கள் ஒரு சபையில் எடுத்தப்போ அன்பு குறித்து ஒரு வாரம் எடுத்தேன், அடுத்த வாரமும் அன்பு குறித்து எடுத்தேன். அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் வந்து என்ன அதே எடுக்கிறீங்க, அப்போன வாரம் அன்பு, இந்த வாரமா அன்பா. ஆனால் சொன்ன வசனங்களும் வேறு, பார்த்த விதங்களும் வேறு. ஏன்னா அன்பு குறித்து எத்தனை நாள் வேணாலும் பேசலாம், அவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது, வேறு டாபிக் தான், ஆனால் ஒரே டைட்டில் அவங்களுக்கு. அப்போ இது என்ன சொல்கிறான்னு கேட்க விரும்பல, புதுசாக பேசுங்க. என்றைக்காவது ஒரு நாள் மன்னாவை குறித்து எடுத்தேன், அது பயங்கர புதுசாக இருந்துச்சு. மன்னா குறித்து எனக்குமே பிடிச்சி எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. அதனால் அந்த மாதிரியே ஒரு வாரம் நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்பப்போ எடுக்கிறீங்க. அதே போல் வாரம் புதுசாக நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறேன். ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை நம்ம உணர்த்துற விஷயங்கள்லாம் வேணாம் முடியும் பேச முடியும். நீ அன்பை குறித்து தான் தொடர்ந்து நீ பேசணும்னா அதை பற்றி தான் பேச முடியும். அப்போ ஆண்டவர் என்ன பேசுகிறாரு, எதில் மாறணும், இன்னும் சில விஷயம் திரும்ப சில விஷயங்கள் சொல்லும் பொழுது நம்ம அதை செய்யாமல் இருப்போம். மன்னிக்கிறத பற்றி தொடர்ந்து ஆண்டவன்கிட்ட பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம், நம்ம யாரையும் மன்னிக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அப்படியே அதை கண்டுக்காமல் சாமி கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறோம். அப்போ திரும்ப சொல்லும் பொழுது நமக்கு யோசிக்கணும், நிதானிக்கணும். ஒருவேளை அதான் வாசிக்கிற தன்னைத்தான் நிதானித்து அறிகிறவன்
நியாயம் தீர்க்கப்படும். அப்போ நிதானத்தை அறியணும். ஓகே, ஆண்டவர் வசனத்தை ஏன் சொல்கிறோம், நம்ம யாரும் மன்னிக்காமல் இருக்கிறோமா அப்படின்ற விஷயத்தை விட்டுட்டு திரும்ப திரும்ப சொல்கிறது யாருக்கும் பிடிக்கிறதே இல்லை. ஐயோ வேண்டாங்க, ஏங்க இதையே இத்தனை நாளுங்க நீங்கள் சொல்லுவீங்க, ஏசு நல்லாரு, மன்னி 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 கிருபையாரு, இச்சி அடக்கம், ஐயோ இதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. ஆனால் அதை திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு பவுலும் அவர் என்ன பண்ணல, எழுதுறதுக்கே அவங்க யோசிக்கலை. சொல்கிறதுக்கு தவிர சொல்லியிருப்பாங்க நேரில் பார்க்கும்பொழுது. பேதுரு எழுதுறதுக்கே சொல்கிறேன், நான் அசதியாக இருக்க மாட்டேன், எவ்ரி டைம் நான் எழுதுகிற பொண்ணு பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, என்ன மைதன். அப்போது நம்மளும் பேசும் பொழுது தேவன் சொல்லுகிற அந்த முக்கியமான காரியங்கள், அந்த விஷயங்களை நம்ம திரும்ப கேட்குறதுக்கு வருத்தமுடையவர்களாக அல்ல, எப்பொழுதும் ஆர்வமோடு அதை நம்ம கேட்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தரை பந்திக்கு நாம் கடந்து செல்வோம். நம் கண்களை மூடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். நமக்காக இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர், ஐயா துக்கங்களை கொண்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை, இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோர் புதிதாயிருக்கும், அவை காலைதோர் புதிதாய். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன். ஆண்டவரே, மெய்யாகவே நீர் எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பாவங்களை நீர் சுமந்தீர். ஆண்டவரே, உம்மாலே நாங்கள் மன்னிக்கப்பட்டோம், நீதிமான்கள் ஆனோம். இன்று உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக எங்களை ஆக்கியிருக்கிறீங்க. உலகம் தருகிற மகிழ்வை விட மேலான சந்தோஷம், இரட்சிப்பின் சந்தோஷம், நித்திய சந்தோஷம் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, அது ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஒருவரை நாங்கள் மகிழ கிருபை செய்யுங்க. எங்களுக்காக ஜீவனை தந்தீர். நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சிலுவை உம்முடைய மரணத்தை நினைவுகளாக இருக்கிற கிருபை செய்யுங்க. நாங்கள் இதை எப்பொழுதும் நினைவு கூறுகிறோம், எப்பொழுதும் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக பாடுபட்டீங்களே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது. நாம் அதை நினைவு கூர்ந்து இந்த அப்பத்தை புசிப்போம். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. நாம் நினைவு கூர்ந்து திராட்சரசத்தை பருகுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளும் கூட நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி நம்முடைய பாடி துதிக்க நம்முடைய வார்த்தைகள் நாங்கள் தியானிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு ஆலோசனைகளையும் எச்சரிப்புகளையும் எப்பொழுதும் வழங்குகிற தேவனாக இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்தீங்க. இந்த கடந்த ஆண்டு முழுவதும் நீர் நடத்தினீர், திருப்தியாக்கி நடத்தினீர், அதில் ஜீவனை தந்தீர். தொடர்ந்து நீங்கள் நடத்துவீங்க. நாங்கள் உம்மோடு உறவில் இன்னும் வளர, உம்மை இன்னும் அறிகிற அறிவிலே வளருகிறவர்களாகவும், ஆண்டவரே தவறான காலத்தை பின்பற்றுகிறவர்களை எச்சரிக்கிறவர்களாகவும், ஆவியின் கனிகள் எங்களுடைய வாழ்க்கையில் மிகுதியாக இருக்கிறதாயும், ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுகிற அந்த நல்ல ஆலோசனைகளை யாராவது திரும்ப திரும்ப எங்களுக்கு சொல்லும் பொழுது நாங்கள் சலிப்படையாமல் அதை கேட்கிறவர்களாகவும், நாங்கள் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் நீர் எப்பொழுது வருவீர்
என்ற அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தை எங்களுக்குள்ள தொடர்ந்து நீங்கள் இருங்க, பேச நடத்தின கிருபை செய்யுங்க. இந்த நாள் கூட கலந்து கொண்ட ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க. நீர் கிருபையும் சமாதானம் தருகிற தேவனாக இருக்கிறீங்க. உங்களுடைய சமாதானம் இங்கே எங்கள் ஒவ்வொரு மேலும் எங்களுடைய குடும்பங்கள் மேலும் அது நிறைவாக இருக்கட்டும். ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். அதை தாழ்த்தி ஒப்புடுக்கிறோம், வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் யாவரோடும் உலகமெங்கும் இருக்க நம்முடைய சகோதர சகோதரர்களோடும் இருந்து காத்து நடத்துவதாக, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.